வெண்டாமரைக் கன்றினின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் வித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவில்லையே என்று சகலகலாவல்லியே என்று கலைமகளாகிய சரஸ்வதி தேவியை வணங்கி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் காசி மாநகரத்துக்கு சென்றபோது அங்கிருக்கின்ற அப்போது ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னருக்கு தன் வந்த நோக்கம் புரிய வேண்டும் என்பதற்காக சரஸ்வதியை வணங்கி பாடிய 10 பாடல்கள்தான் சகலகலாவல்லி மாலை என்கின்ற இந்த புத்தகம். சிறிய நூல். இதில் முதல் பாடல் தான் நான் சொன்னேன். எப்படின்னா சரஸ்வதி தேவிட்ட ஏன் நான் வணங்குறேன்னா, சிவபெருமான் பித்தன் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறான். திருமாலோ அரிதுயில் கொண்டிருக்கிறான். அதனால் சரஸ்வதியே, நீ எனக்கு வேண்டியதை கொடு. வெண்தாமரைக்கன்று நின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தன் தாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க, யார் திருமால், ஒளித்தான் வித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே என்று 10 பாட்டு பாடுறார். இந்த பாடலை எங்கே சொல்லலாம்னா புத்தக திருவிழாவில் தான் சொல்லலாம். ஏன்னா இது கலைமகளுக்கான இடம். நாம் புத்தகத்தை வாங்குகிறோம், படிக்கிறோம். தயவு செஞ்சு இங்கே வந்துட்டு ஒரு புத்தகமாவது வாங்கிட்டு போங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு உழவர் சந்தைக்கு போனால் கூட கொத்தமல்லி கருவேப்பிலை கையில் வாங்கிட்டு போகிறோம். அப்போ தான் வீட்டில் நம்புவாங்க நம்ம கடைக்கு போடணும்னு. புத்தக திருவிழாவுக்கு வர்றப்ப அதை பிள்ளைகள் கையில் காசை கொடுத்து போய் புத்தகம் வாங்கு, பணத்தை கொடுத்து புத்தகம் வாங்குன்னு சொல்லணும். இப்போ கூப்பனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அழகு எதிரிங்களா? புத்தகங்கள் தாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீடு பேர் அமுதகம். என்னுடைய மனைவி பேர் அமுதா, அமுதகம் பேர். எங்கள் வீட்டு நூலகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அமுதகத்தின் அறிவகம். என்னுடைய நண்பர் மகேந்திர பாபு அவர்கள் அந்த நூல்கள்லாம் அடுக்க வைக்கிறப்ப, ஐயா இந்த பேர் வைப்பமியான்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அப்பா கட்டின வீட்டுக்கு அவர் தமிழகம்னு பேர் வச்சார். நான் அமுதகம்னு வச்சுட்டு அந்த நூலகத்துக்கு அமுதகத்தின் அறிவகம்னு பேர் வச்சுருக்கேன். நல்லா சொன்னால் லைப்ரரி கட்டுறதுக்காக தாங்க வீடே கட்டினேன். நான் வர்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த புத்தகத்தை காட்டுவேன். காட்டுறப்போ ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் பெட்டியை திறந்து படமெல்லாம் காட்ட மாட்டார், நெக்லஸை காட்ட மாட்டார், நகையை காட்ட மாட்டார். ஆனால் ஒரு நூலக இதுக்கு போனீங்கன்னா நேற்று வாங்கின புத்தகம், இந்தா போன நூற்றாண்டு புத்தகம் அப்படின்னு நம்மளால் காட்ட முடியும். இந்த புத்தகங்களை நாம் படிப்பது எதற்காக? நாங்கள் எங்கே படிக்கிறோம்லாம் கேட்கக்கூடாது. சும்மா படிச்சிக்கன்னு வச்சுக்கோங்க. நாம் படிக்கிறது எதுக்காக? 2 கேள்வி தான். அதுக்கு தான் இங்கே பேச வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அது இன்புற்று மகிழ்வதற்காக அப்படின்னு ஒரு அணியும், இல்லை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு அணி இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோதாங்க. நாம் ஏன் புத்தகத்தை படிக்கிறோம்? இல்லைங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. தமிழில் பாருங்கள், இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பொழுதுபோக்குன்னு சொன்னால் புரியலை. மதுரையில் ஒரு இடத்துல ஒரு கடையில் எழுதி போட்டிருந்த வாசகம் என்ன தெரியுமா? பொழுது காட்டும் கருவி, பழுது நீக்கும் இடம். என்ன கேட்டால் சொல்லுங்க பார்ப்போம். கடிகார கடை. கடிகாரம் தமிழ் சொல் இல்லைங்க. பாருங்க, பொழுது காட்டும் கருவி, பழுது நீக்கும் இடம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அதை அவர் எழுதணும்னு என்ன அரசாங்கமாக சொல்லுச்சு. அரசாங்கம் சொல்லுது, எப்பா நீங்கள் நல்ல தமிழில் எழுதுங்க, நல்ல தமிழில் பேர் வச்சு படம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வேறு மொழியில் படத்துக்கு பேர் வைக்கிறது தமிழ்நாட்டில் தான். என்னைக்காவது ஹாலிவுட்காரன் தமிழில் பேர் வச்சுருக்கானா? 3 முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்கானா? இது வரைக்கும் வச்சதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி ட்ராகன் தொடங்கி ஜென்டில்மேனுங்கிறோம், அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், எல்லா பேரும் வைக்கிறோம். வீட்டில் உறவு சொற்களையே தாய் தந்தையர் அம்மா அப்பான்னு கூப்பிடுற
பழக்கம் மாறிப்போனால் நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது. அதனால் புத்தகங்களை நாம் படிப்பது இன்புற்று மகளத்தான். இன்புற்று மகளவே என்று பேச 2 பேரும், பின்பற்றி வாழத்தான் என்று பேச 2 பேரும் வந்திருக்கிறாங்க. நல்லா நினைவில் வச்சுக்கங்க. இப்போ கூட மனுஷபுத்திரன் சொன்னார், ஒரு புத்தகத்தை படிக்கிற போது ஏதாவது ஒரு பக்கமாவது ஒரு வரியாவது நினைவுக்கு வரணுங்க. இப்போ நாகப்பட்டினம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உள்ளூர்காரங்க இங்கே இருக்கீங்களா? நாகப்பட்டினத்தில் உள்ளூர்காரங்க இருக்கீங்கள? சரி சரி, நல்லா அவங்க சொன்ன மாதிரி ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் எது கைத்தட்டீங்க? சரி, உள்ளூருக்கு வந்திருக்காரு. இந்த நாகப்பட்டினத்தில் இது மிக பழமையான ஒரு துறைமுகம். ஞாபகம் வச்சுக்கங்க. பட்டினம் என்ற சொல்லு நகரம் என்பதை குறிக்கும். தமிழில் என்ன சொல்லணும்? அதுக்கு டவுன் அப்படி சொல்லணும். சரியா? அப்படி சொல்லக்கூடாது. டவுன்னா இங்கிலீஷு, பட்டினம் தான் நல்ல தமிழ். பூம்புகாருக்கு அதை சொல்கிறோம், காவிரி பூம்பட்டினம் சொல்கிறோமா? பட்டின பாலைன்னு ஒரு நூலே இருக்குது, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதுனது. இந்த பட்டினமாக இருந்திருக்குங்க. எப்படி பாருங்க, 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலேயே இதை துறைமுகப்பட்டினமாக வைத்திருந்திருக்கிறார்கள் என்றால், இத்தனை பழைய ஊரை சார்ந்த பெருமக்கள் நீங்கள் மறந்தாதீங்க. சில ஊரை உருவாக்கியிருப்பாங்க, அதுக்கு பேர் புதூர்னு வச்சுருப்பாங்க. புதூர், புதுப்பட்டி, இதெல்லாம் என்னன்னா உண்டாக்குன ஊர். இது அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, நான் சமீபத்தில் நெதர்லாந்து போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய லேடன் பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்த ஆச்சரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு பட்டிமன்ற தொடங்கிடலாம். அங்கே லேடன் பல்கலைக்கழகத்தில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்குதுங்க. ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் இங்கே வருங்க. இவ்வளவு நீளம், 10 அடி நீளம். அதே மாதிரி ஒரு இதோட வெயிட் 3 கிலோ எடை. அந்த ஏடு தாமிரத்தில் செஞ்சது, ஒரு வளைய போட்டிருக்கு. நான் நேராக அங்கே போயிட்டு வந்தேன். அதை பார்க்க விடுறாங்க, தொட விட மாட்டேட்டாங்க. நான் ரொம்ப கெஞ்சி கதறி, ஐயா தொட்டு பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? 1000 ஆண்டு பழைய ஒரு பொருளை தொடுகிற போது நாம் டைம் மிஷினில் ஏறி அதில் பயணப்படுவதை போல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது என்ன தெரியுமாங்க? ஆனைமங்கலம்னு ஒரு ஊர் இங்கே இருக்கு. இந்த ஆனைமங்கலம்ங்கிற ஊரை ராஜராஜ சோழன் தானமாக கொடுக்குறாரு. பொன்னியின் செல்வன் அவர் தான். எதுக்கு தானமாக கொடுக்குறாரு? நல்லா கவனிங்க. நம்ம மத சண்டைகள்லாம் பேசுகிறோம்ல, அப்படிலாம் இல்லைங்க. கடாரத்தை ஆண்ட மன்னன், மலேசியா கடாரத்தை ஆண்ட மன்னன் ஒருவன் நாகப்பட்டினத்துக்கு பௌத்த விகாரம் கட்டுவதற்காக, இன்னைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை போய் பார்க்க. இருக்குங்களா? பௌத்த விகாரம் இருக்கா? சரி, சூடாமணி விகாரம், கோர்ட் வளாகம், ரைட். இதில் பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகத்தில் வருது. அதுதான் இந்த விகாரம் கட்டுவதற்கு அந்த மன்னன் கேட்குறாங்க, இடம் கேட்குறான் ராஜராஜ சோழன்ட்ட. அந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? டேய், நான் சைவன்டா, நீ புத்தகம் உள்ள வர பார்க்குறியா? அப்படி சொல்லலைங்க. இடம் கொடுத்து நீங்கள் கட்டின பிறகு அதில் விளக்கு போடுறதுக்கு பணமோ வேலை பார்க்குறதுக்கு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமேன்னு சொல்லி ஆனைமங்கலம்ங்கிற ஊரையே தானமாக கொடுத்து இங்கே இடமும் கொடுத்து கட்ட சொன்னவன் யார் என்றால், அவன்தான் திருமுறை கண்ட சோழனாகிய ராஜராஜ சோழன். திருமுறை கண்ட சோழன் என்ன அர்த்தம்? 12 திருமுறைகளை தொகுத்தவன். இப்போ பாருங்க, அவன் கொடுத்த அந்த செப்பேடுகள் இங்கே தாங்க இருந்திருக்கு. சரி, இது எப்படி அங்கே போச்சு? நடந்து போச்சா? இல்லை இல்லை, நம்ம நாட்டை எல்லாரும் ஆண்டிருக்காங்க. நம்மளை ஆளாதவங்களே கிடையாது. ஆனால் நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறோம். எல்லாரும் ஆண்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள், இவ்வளவு பேரும், முகலாய மன்னர்கள், அதே போல் தெலுங்கு மன்னர்கள் எல்லாரும் ஆண்டிருக்காங்க. டச்சுக்காரர்கள் ஆண்ட போது இந்த பகுதியில் இங்கே இருந்த பொருள்கள்லாம் கொண்டு போட்டாங்க. அப்படி கொண்டு போனதில் ஒன்று தான் இந்த ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள்ங்க. ஆனால் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு வெளியே நண்பர்கிட்ட கேட்டேன், இந்த செப்பேடுகள் நம்மது தானே?
நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோமா அரசாங்கத்தில் கேட்டுன்னு கேட்டேன். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த யோசனையை விட்டுருங்க. இது இங்கே இருந்ததுனால தான் இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இவர் காப்பர். நம்ம ஊருக்கு போனால் யார் காப்பர்? ஏன்னா அந்த செப்பேடு காப்பர். புரியுதா உங்களுக்கு? புரியலை? எப்பா அந்த சின்ன பிள்ளைகளை கொஞ்ச நேரம் உட்கார வைங்க. அம்மா தாய்மார்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கம்மா. நெதர்லாந்து போயிட்டு வரதுக்கு எப்படி செலவாச்சு தெரியுமா? அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பழுவுன்னு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கேளுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சொல்கிறத கேளுங்க. அதுக்காக தான். அது தாமிர செப்பேடு. அங்கே இருந்தால் அவர் காப்பர், இங்கே வந்தால் எவர் காப்பர்னு அவர் கேட்டார். ரைட்டு. இது என்ன திருக்குறள் ஞாபகம் இருக்கா? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோ காப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சரி, நல்ல விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத இடம் இல்லை, நான் பணக்காரன்லாம் இல்லை. நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லா இடத்தையும் பார்த்தேன். நான் படித்த தமிழ் என்னையை கூட்டு போச்சுக்கேன். ஞாபகம் வச்சுக்கங்க, நல்லா நினச்சிக்க. உங்கள் பிள்ளைய படிக்க வைங்க. இன்னொன்று, குழந்தைகளை கூட்டு வந்திருக்க தாய்மார்களுக்கு பாராட்டு. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா தமிழாசிரியர். எங்கள் ஊர் சோழவந்தான்ல மண்ணில் தான் அந்த காலத்துலலாம் உட்காந்துருப்போம். கிருபானந்த வாரியார் சாமிகளும் தவத்திட்டு குன்றக்குடி அடிகளாரும் பெரும் பெரும் பேச்சாளர்கள் வர்றப்ப எங்கள் அப்பா கூட்டு போய் அவர் வரவேற்புற சொல்லுவார். நான் மண்ணு தரையில் உட்காந்துருப்பேன். நல்லா கவனிச்சுங்க. நான் அங்கே உட்கார்ந்துருந்ததுனால தான் இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். தெரியுதா? அந்த இடத்துல உட்கார்ந்து நான் கேட்டேன்ல, அதனால தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இது பெரிய சேர்னு நாற்காலின்னு நான் சொல்லலைங்க. ஆனால் இது எல்லாருக்குமான இடம் இல்லை. இதுக்கு வர நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பேன் சொல்லி பாருங்க. எல்லா இடத்துலையுமா இப்படி சிவப்பு கம்பளை போட்டு நம்மளை கூப்பிடுவாங்க? இல்லை. பல ஊர்கள், பஸ்ஸே போகாத ஊர்கள் எல்லாம் போய் பேசியிருக்கோம். ஒரு ஊருக்கெலாம் போனால் பஸ்ஸில் போய், காரில் போய், ஆட்டோவில் போய், டூ வீலரில் போய், நடந்து போய் அப்புறம் போய் பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஊர்லாம் இருக்குது. அந்த ஊர் எப்படிங்கிறீங்க? அங்கே இருக்க தாய்மார்களுக்கு பட்டிமன்றம்னா என்னன்னு தெரியல. நான் போய் பேச ஆரம்பித்தோடனே ஒரு நகைச்சுவை சொன்னேன், ஜோக்கு. ஒரு 10 பெண்கள் சிரித்தாங்க. உடனே ஒரு பாட்டி எந்திரிச்சு அவங்களும் ஒரு பார்வை, என்னே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் சொல்லுது, ஐயா பேசிகிட்டு இருக்காரு, என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு உங்களுக்கு? நீங்கள் பேசுங்கய்யா, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அந்த கிளவியை கும்பிட்டேன், பேசாமல் படு. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வந்திருக்கேன். எதுக்காகனா, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயே, அறிவுக்குள்ளேயே போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாதுங்க. செல்வத்துள் செல்வம், நல்லா சொல்லுங்க, செல்வத்துள் செல்வம். இதில் ஒரு சின்ன குழந்தையினுடைய குரல் கேட்குது, அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை. மற்ற செல்வம்லாம் மறைஞ்சிடும், காதில் கேட்குற செல்வம் மட்டும் மறையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பட்டிமன்றத்தை தொடங்க போகிறோம். நாம் நூல்களை படிக்க காரணம் இன்புற்று மகளத்தான் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர்கள். இப்போ ஒரு சினிமா பேர் சொல்லியாச்சு, நடிகர்களை சொல்லணும்ல. இப்போ நடிகர்களை சொல்கிறோம். முதல்ல அமர்ந்திருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், நல்ல பேச்சாளர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர், பல்வேறு பிஹெச்டிகளை உருவாக்கி கொண்டிருப்பவர், சொற்சிலம்பர் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதை அடுத்து பேச வந்திருப்பவர்கள் திருச்செந்தூர்லேருந்து வர்றாங்க. இப்படி கடல் வழியாக வந்துருந்தா ஈஸியாக வந்துருக்கலாம். ஆமாம், இல்லை படகுல முந்தியெல்லாம் படகு வசதி இருந்தது. பாரதிதாசன் சென்னையிலேருந்து படகுல அந்த கூவம் நதிக்கரை வழியாக வந்து கடலுக்குள்ளே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காராம். இப்போவும் நம்ம பெரிய இது என்ன தெரியுங்களா, கடல் வழி மட்டும் நமக்கு சரி பண்ணிட்டாங்கன்னா தரைவழி போக்குவரத்து குறையுங்க. உண்மையை சொல்கிறேன். இந்த இதை கப்பல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதில் ஏறி அங்கே போய் வேகமாக இறங்கிடலாம். அவர்கள் திருச்செந்தூர் ஆதித்தனார் கோவிந்தம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை, திருவனந்தபுரத்தில்
அவர்கள் முதுகலை பட்டம் படிக்கிற போது தங்கப்பதக்கம் பெற்றவர்கள். அத்தகைய பெருமை மிகுந்த எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அருமையாக பாடக்கூடிய பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் படித்து இன்புற்று மகளத்தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு குறள் படியாவது நடக்கணும். 1330 படிக்கணும். ஒரு திருக்குறள் மதியாவது நடக்கணும். அப்படித்தான் பேசணும். அதை பேசுறதுக்காக இவரும் நாகர்கோயிலிருந்து வர்றாரு. எல்லாமே தெற்கத்திய ஆளுகள் நினைக்கப்படாது. அங்கங்கே இங்கே ஒரு ஆள் இருக்கா, அடுத்து சொல்லுவேன். இவர் நாகர்கோயிலேருந்து வர்றாரு. நல்ல பேச்சாளர். பேசுகிறபடியே நடக்கணுங்கிறதுக்காக தாம் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், அதே போல் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு தன்னாலான காசு, இது நான் நம்ப கூட இல்லைங்க. ஆனால் எப்போ நம்பணும் தெரியுமா? சென்னையில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்காக போகிறப்ப கலக்கப்போவது யாரில் நாஞ்சில் விஜயன்னு ஒரு பையன், அவர் திடீர்னு வந்து என் காலை தொட்டு கும்பிட்டாரு. என்னையா அப்படின்னு கேட்டேன். ஐயா, இன்னைக்கு நான் இந்த அளவு வந்திருக்கேன்னா எனக்கு படிக்கிறதுக்கு பணம் கட்டினது உங்கள் அணியில் பேசுகிற ஐயா செல்லக்கண்ணு ஐயா தான்யா அப்படின்னு சொன்னார். இத்தனை பெருமைகளை கொண்ட நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார். பின்பற்றி வாழத்தான் என்று பேச. அடுத்து பேச வந்திருப்பவர்கள், அவருடைய அணியிலேயே பேச வந்திருப்பவர்கள் சொல்லிசை வாணி, நல்ல தொகுப்பாளர், நல்ல பேச்சாளர். இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி ஆர்ஜே, டிஜேலாம் சொல்கிறோம்ல, அந்த பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய புதுச்சேரி உமா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் ஆளுக. இப்போ தலைப்பு சொல்லியாச்சு, ஆள் அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணும் நாங்களே முடிவு பண்ண முடியும். எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க, அடுத்து ஆள் ரெடியாக நிற்கிது, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. இந்த நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட போகிறப்ப நம்ம பின்னாடி ஆள் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் சாப்பிட உட்காந்துருப்போம், பின்னாடி நிற்பாங்க. அதில் சில பேர் வந்து அப்போ தான் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு, நான் முடிச்சுட்டாருன்னுக்கிட்டு இருப்பான். ஆமாம், அப்பளம் சாப்பிட்றாரு. இப்போ இருந்தால் பாயசம் 2 தடவை வாங்கிட்டார். நேர்முக வர்ணனைலாம் பண்ணுறான். இது பரவாயில்லைங்க. முந்தியாவது சாப்பாடு என்ன செய்ய தெரியுமா? கீழே வச்சு நம்ம பலகையில் உட்காந்து சாப்பிடுவோம். ஞாபகம் வச்சுக்கங்க, பலகையில் நம்ம உட்காந்துருப்போம், சாப்பாடு கீழே இருக்கும், வயிறை உள்ளடக்கி சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். இப்போ சாப்பாடு மேலே இருக்கு, நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது, மெளியவே மாட்டிக்கிறோம். ஒரு டாக்டர் சொன்னாராம், எப்பா நீ உடம்பு மெளியணும்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியான்னு கேட்டிருக்கான். நீ ஜென்மத்துக்கு மெளிய மாட்டடா. இப்போ நாங்கள் போய் உட்காந்துட்டோமுங்க. இப்போ எப்படி தெரியுமா? டேபிள் போட்டு ஒரு மேலே ஒரு நல்ல இது ஷீட் விரித்து இலை போட்டு சாப்பாடு போட்டு அப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோமுங்க. இந்த கடைசியாக உட்காந்த ஒரு பையன் ஃபோனில், அப்படியா மாப்பிள்ள இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த சீட்டை பிடிச்சி இழுத்து விட்டு போயிட்டாங்க. எங்கள் இலையெல்லாம் இங்கிட்டு போயிடுச்சுங்க. இதுக்குள்ளே பொண்ணோட அப்பா வேகமாக ஓடியாந்து இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். எனக்கு என்ன பயம்னா, நான் திருப்பி சாப்பிட போகிறது ஏன் இலைதானா, எவனா சாப்பிட்டுட்டு வச்சதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனா, என் கூட உட்காந்துருக்க ஒருத்தர் என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணோம் அப்படிங்கிறாரு. அந்த ஆளுக்கு அவளா அவருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ பேச வந்திருப்பவர்கள் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பேசுவாங்க. எப்படி பேசினாலும் அப்படி காசு தான், அதை பற்றி கவலை இல்லை. அதனால் எத்திசை செல்லினும் அத்திசை சோரை பேச வேண்டியது அவர்களுக்கு நேரம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது, இந்த இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா கைதட்டுங்க. இப்படி என்ன கடமை என்னன்னு என்ன? இந்த கேமராவை அடிக்கடி திருப்புங்க லேசா. அந்த அவங்க சிரிக்கிறதுக்கு இங்கே இன்னொரு கேமரா இருக்கா தம்பி? இன்னொரு கேமரா இருக்கா? ஆடியன்ஸ் எடுங்க. அப்போ தான் கீழே எடுக்கிறாள். இந்த உங்களுக்கு ஒரு கேமரா இருக்குது, இங்கே வருங்க, நல்ல ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. ஆன்னு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் அப்படியே சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கணும். அதனால் இப்போ பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கைதட்டலாம், சிரிக்கலாம்.
வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, ரெண்டு பேராக போகணும். சரியா? குபீர்னு போய் என்னைய பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் 50 பேராக போகிறது. போகிறப்ப சும்மா போகிறது இல்லை, அங்கிட்டு போகாத பட்டிப்பட்டுற போட்டுக்காக்கி அப்படின்னு சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணம் மாதிரி டேக் டைவர்ஷன் திருப்பி விட்டுருவாங்க. எங்கள் சில பேர் கோயில் வரைக்கும் போய் சாமி முடா வருவான், பார்த்துருக்கீங்களா? அப்போ நீ வேணா உள்ளே போ, நான் அந்த கடையில் அந்த இது நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நம்ம என்ன செய்ய முடியும்? அவனருளாலே அவன்தால் வணங்கினா. இந்த நாகப்பட்டினத்துக்கு என்ன பெரிய சிறப்பு இல்லை, இதுக்கு இதை திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடியிருக்காருங்க. பாடல் பெற்ற ஊர். திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. அதை காட்டிலும் திருநாகை காரோண புராணம்ங்கிற ஒரு நூல் இருக்கு. அதை இயற்றியவர் ஊவேசாவினுடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாசுந்தர பிள்ளை அவர்கள். இங்கே 1 மாதம் தங்கி எழுதினாருங்க. அதை காட்டில் இன்னொன்று, மறைமல்லிகள் என்று சொல்லப்படுகின்ற வேதாசலம் அவர்கள் பிறந்த ஊர் இந்த ஊர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம்னு, ஜென்மத்துக்கு கேள்விப்பட்டலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ஓரளவு கேள்விப்பட்டுக்குங்க. இவ்வளவு பெருமை பெற்ற ஊர் இந்த ஊர். என்னது இந்த அரங்கத்துக்கு பேர்? இந்த அரங்கத்துக்கு பேரே மறைமலடிகளுடைய பேர் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னு கேட்டானு, வச்சுட்டாங்க விடுங்க, அப்படி சொல்லக்கூடாது. அது யாருன்னு கேட்டால் சொல்லணும். சரி ஐயா, பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? சுவையாக இருக்குது, இனிமையாக இருக்குது. அப்படி பேச முதல்ல பேராசிரியர் ஐயா நம்முடைய, நீங்கள் வரையிலா? சரி, இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவான்னு கேட்டு பின்பற்றி வாழத்தான் என்று பேசுவதற்காக நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார். வாங்க. 10 நிமிஷம் தானியா, டக்குன்னு மணி அடிச்சு விடுவேன். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய, நான் நடுவில் பேசுவேனியா, நான் கடைசியில் வணக்கம் சொல்லுவேன் நினச்சிங்களா? டக்குன்னு படிப்பிட்டாரு, எனக்கு உயிரே போய். மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய, சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும், சமீபத்திலே லண்டன் சென்று அங்கே வாழ் தமிழர்களால் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்று வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முன்மாதிரி புத்தக திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாகை வாழ் அத்தனை பெருமக்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் போய் லண்டன்ல விருது மாத்திரம் வாங்கிட்டு வரலங்க, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த ஊருக்கு போய் அவர் இருந்த கிராமத்தையும் அவர் வீட்டையும் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னுடைய யூடியூப் பாருங்க, தெரியும். வாங்க. உன் முன் தலை கவிழ்ந்தேன், உன் முன் தலை கவிழ்ந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகம். ஆஹா, அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே உண்மையிலே நல்ல ஒரு அற்புதமான ஒரு விழா. இல்ல பாருங்க, புத்தகத்தை படிக்கிறப்ப இப்படி குனியணும். அதனால என்ன செய்வோம், அறிவு வளரும், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம். உன் முன் தலை குனிந்தேன், அதனால் ஊர் முன் தலை நிமிர்ந்தேன், அதான் கவிதை. அதனாலதான் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் அவர்கள் ரொம்ப அழகா ஒன்று சொல்லுவார், புத்தகம் படிக்கிற பொழுது தயவு செய்து அதை வெறும் காகிதம் என்று மட்டும் நினைக்காதீர்கள், அது வெறும் காகிதம் என்று நினைக்காதீர்கள், அதை படிக்கிற பொழுது அதை எழுதிய ஆசிரியரையே நீங்கள் தொடுகிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அதாவது நாம இலக்கியங்களை படிப்பதனால் நடுவர் அவர்களே, அதுதான் நம்முடைய வரலாற்று வேர்கள். அங்கிருந்துதான் நாம் ஆற்றலே உறிஞ்சுகிறோம். பண்பட்ட சமூகத்தின் முதல் முகவரியே நம்முடைய இலக்கியங்கள். இது இப்போ அவங்க அது இன்புற்று மகிழவே அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு தெரியல. அதாவது அது தயவு செய்து நினைக்காதுங்க, அது வரும் கதை புத்தகம் அல்ல, அது கதை புத்தகம் அல்ல, கருத்து பெட்டகம்.
நம்முடைய இலக்கியங்கள் கைத்தட்டுன நினைச்சிங்களா, நல்லா சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, உற்சாகமா இருக்கலாம், ஒண்ணும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய கால கண்ணாடி, இலக்கியத்துக்கு இன்னொரு பேரே சமுதாயத்தின் கால கண்ணாடி தான். அதனால தான் இப்போ அந்த காலத்தில் இப்போ நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டசபையில் அவருடைய உரையை தொடங்குகிற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு தான் தொடங்குவார். தமிழ்நாடு சட்டசபையில் அதனால திருக்குறள் வாழ முடியுமா, அதை பின்பற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா தயவு முடியும், நம்மால் முடியும். ஐயா நீங்க முதல்ல சொன்னது மாதிரி 1330 பாடல்கள் நாம் படிப்போம், ஒரு குறள் படியாவது நம்முடைய வாழ்க்கையில் நடப்போம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உருசிய நாட்டில் இருக்கு, இங்கிலாந்துல பாதுகாப்பு பட்டகத்தில் நம்முடைய திருக்குறள் இருக்கு. ஏன் இந்த உலகத்துல விவிலியத்துக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூல் திருக்குறள். சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். விவிலியம் சொன்னார்ல, எது கிறிஸ்தவர்களுடைய வேத புத்தகம் சொல்றோம்ல, அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்ப அந்த மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார் தெரியுமா? யோசிச்சு வைங்க, நான் சொல்றேன். இதே நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஐயா, உங்கள்கிட்ட தான் சொல்றேன். சில புத்தகங்கள் வாங்கி வச்சுட்டு கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அது இப்போ நான் யோசிச்சு வைங்க. அதாவது பைபிளை தமிழில் முதலில் மொழிபெயர்த்து தந்தவர் யார்? கேள்வி. இதில் கூட கேட்கலாம், குரூப் 1 தேர்வில் கூட இந்த கேள்வி கேட்கலாம். பதில் சொன்னால் இந்த கேட்க கூட தர்றேன். இது உங்க தான் இல்லை? சரி, நான் பாட்டுக்கு எடுத்து நீட்டிக்கிட்டு போறேன். நான் நம்மது. சரி பாருங்க ஐயா, சொல்லுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஐயா, நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஐயோ இல்ல பரவாயில்லையா, இது இன்புற்று மகளே எங்களுக்கு. நீங்க ஐயா நீங்க பசி இதெல்லாம் ஒண்ணு பார்க்க கூடாது. ஆமா ஆமா, நம்ம வாழ்க்கை அப்படித்தான். அதனால ஒண்ணு இல்லை. நடுவர் அவர்களே, அப்ப ஒரு குறள் படியாத நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே போதுங்க. ஏன்னா எப்படி மூலிகை, இது கூட திருக்குறள் இலக்கிய மூலிகை. இப்ப மூலிகை நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை மாத்துது இல்லையா மூலிகைகள். எப்படி மூலிகை உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இலக்கிய மூலிகையாக இருப்பதுதான் திருக்குறள். அப்ப திருக்குறளை ஏன் மூலிகை என்ன உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பூரா டேப்லெட்டுக்கு வகைக்கு வந்துட்டோம். அதனால இந்த மாதிரி பச்சளைன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அதனால தான் எங்க ஒண்ணு இல்லைங்க, திருக்குறள்லே சொல்றார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவ்வளவுதான். அதனால அது ஒண்ணு இல்ல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 24 மணி நேரமும் சந்தோஷம் இந்த நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்ட்டு போறது மாதிரி போனா நீங்க எப்போ உங்களுடைய கடமையை செய்ய முடியும்? கடமை எப்ப நீங்க செய்வீங்க? அப்படி போதுமா? அது மட்டும் போதுமா நமக்கு? அதாவது நமக்கு இங்க வந்தவங்க எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வந்து போனவர்கள் மட்டுமல்ல, நமக்கு தந்து போனவர்கள். அப்படி நல்லா சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க கை தட்டணும். அடுத்த வட்டம் கை தட்டுறது வாங்கி வச்சிருக்கேன். இப்படி பேசுறப்ப எல்லாம் இப்படி போட்டு விட்டீங்கன்னா கை தட்டுற சத்தம் கேட்க நாங்கள் சதோத்தமாக உட்காந்துருப்போம். பூரா டிவி பார்த்து என்ன ஆகிட்டு தெரியுமா? இந்த சினிமா பார்த்தா கை தட்டுவோம், இலக்கிய கூட்டங்களை பார்த்து கை தட்டுவோம். இப்ப டிவியை பார்த்து அப்படியே கட் அவுட் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். அவர்கள் வந்து போனவர்கள் இல்லை, தந்து போனவர்கள். நம்முடைய வாழ்க்கை பயணம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அத்தனையும் இதில் இருக்கிறது. இதில் இல்லாதது எதுவுமே இல்லை. அவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது நடுவர் அவர்களே, ஔவையார் ஒரு வரியில ஒண்ணு சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க. அறம் செய்ய விரும்புனா மட்டுமா போதுமாடா? விரும்பினாலே போதும். கொடுப்பது, அதாவது நாம கொடுக்கிறதுக்கு பணமா வேணும், பொருளா வேணும், மனம் மட்டும் இருந்தால் போதும். மனசு இருந்தா போதுங்க, கொடுக்க முடியும். எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். ஐயா, எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய விழா நடத்தணும். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க கூட அமெரிக்காவில இருந்து இந்த வட்டம் நீங்க வாழ்த்து சொன்னீங்க, பணம் கொடுத்தீங்க, நிறைய பணம் கொடுத்தீங்க. ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். நாங்க 25 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல 1330 குறளை ஒரு பையன் சொன்னா, ஒருத்தர் உடனே அந்த சிறப்பு அழைப்பாளராக வந்தாங்க செல்வகுமார் அவர்கள் உடனே ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். யார்ட்டையும் போய் கேட்டு வரல, மனசுதான் வேணும் கொடுப்பதற்கு. அதனால்தான் நம்முடைய இலக்கியம் சொல்லுது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அது சாதாரண கொடை அல்ல, உயிர் கொடை. அதனால தான் இன்னைக்கு கூட நீங்க வடலூருக்கு போனீங்க அப்படின்னா எல்லா வீடுகளிலும் ஆலயங்களிலும் அணையா விளக்கு இருப்பது போல் அணையா அடுப்பு இருக்கிறது. அங்கே எப்ப போனாலும் சாப்பாடு நமக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு சமாது.
அதனால அது இருக்கணும், நம்ம பின்பற்றி வாழணும். அதுக்கா எங்க படிச்சுட்டு போறது, அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறதுக்கா கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுது. அப்படி பேசாம போயிடலாமா? இந்த உலகத்தின் அதாவது ஒரு குழந்தையினுடைய முதல் புத்தகமே நம்ம அம்மாவுக்கு முகம்தான். அப்படி சொல்லுங்க. இறைவன் எல்லா வீடுகளுக்கும் போக முடியாது என்பதற்காக தான் வீட்டிலே தாயை படைத்திருக்கிறான். கண்ணதாசன் சொல்றாரு, அம்மா நம்முடைய குலதெய்வம் மாதிரி. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காலையில தூங்கி முழிச்ச உடனே தினசரி தன்னுடைய தாயினுடைய காலடி பாதத்தை தான் தொட்டு வணங்குவார். அப்படி தாயின் காலடியே சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் எங்களுடைய நடுவர் பிறந்தகை அவர்கள் வீட்டுல கோயில் அந்த பூஜை அறை இருக்குல்ல, அந்த பூஜை அறையில் அவங்களுடைய அன்னையினுடைய கால் பாத சுவடை இன்னைக்கும் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணால பார்த்த செய்தி. ஏன்னா இந்த உலகத்துல அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது தனக்காக சம்பாத்தியம் பண்ணாத ஒரு ஆள் உண்டுன்னா நம்ம அப்பா தான். தனக்காக சமைக்காத ஒரு ஜீவன் இந்த உலகத்துல உண்டு அப்படின்னா நம்ம பெத்த அம்மா தான். சாதிச்சவங்க அத்தனை பேருமே இந்த உலகத்துல தாயை வழிபட்டவங்க. அதனால தான் கவிஞர் வாலி கூட ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டுல சொல்வார், ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அப்படி அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு சமாதியை தொட்டு வணங்காம எங்கேயும் போக மாட்டாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வீட்டினுடைய பேர் இன்னைக்கும் அது அன்னை இல்லந்தான். வாழ முடியும், நம்மால முடியும். அதுக்கு தான் நம்ம அதை படிக்கிறோம். சிரிச்சிட்டு போறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க, மகாத்மா காந்தி அடிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ஐயா, உங்களுக்கு தமிழ்ல பிடிச்சது எது ஐயா? தமிழ்ல பிடிச்சது எது? நீங்க எழுதி உங்களுடைய கையொப்பம் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் அழகா ஒண்ணு எழுதி கொடுத்தாருங்க, நீரில் குமிழி இளமை. ஐயா இப்ப நமக்கு வயசாகியாச்சு அப்படின்னா நம்முடைய முகம் மாறும், உடல் அமைப்பு மாறும். எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் நம்முடைய வயதை காட்டி கொடுத்துரும். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். கடல்ல இப்ப அலைகள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம கையில் உள்ள செல்வம். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிட்டு இருக்கோம். நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு எப்ப எப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு மோகன்தாஸ் கரம்சன் காந்தி அப்படின்னு சொல்லி தமிழ்ல கையொப்பமிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய இலக்கியம் எதுவாக இருந்தாலும் நம்மை ஆட்படுத்துறது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு சொல்லிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. அதாவது இப்போ நம்ம போக்குவரத்து சிக்னல் இருக்கு இல்லையா, இதோட முடிச்சிடுறேன். போக்குவரத்து சிக்னல் குறியீடுகள் இருக்கு. இப்போ ஒரு வேகத்தடை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பிரேக் போடணும், மெதுவா போகணும். அதுக்கு தானே அது சரியா போடலன்னா எங்க போவோம்? அது சிக்கல்ல மாட்டோம். அதே மாதிரி இப்போ டிராபிக் சிக்னல் இருக்குல்ல, வலது பக்கமா போறதுக்கு ஒரு சிக்னல் இருக்கு, இடது பக்கமா போறதுக்கு ஒரு சிக்னல் இருக்கு, நேரா போறதுக்கு ஒன்று இருக்கு. எப்படி நாம் அந்த போக்குவரத்து அடையாள குறியீடுகளை நாம் பயன்படுத்தினால், ஒழுங்காக பயன்படுத்தினால் தேவையான நம் போக வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்பாக செல்ல முடியுமோ, அதுபோல்தான் நம்முடைய இலக்கியத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையின் இலக்கை மிகச் சிறப்பாக அடைய முடியும் என்று சொல்லி நாம் இலக்கியத்தை படிப்பது நாம் பின்பற்றி வாழவே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு. அருமை அருமை அருமை. வாங்க, ரொம்ப அழகா எளிமையா புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த போக்குவரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அது சைகைகள்னு சொல்லுவாங்க, அந்த சிம்பல்ஸ். நாம் எங்கே போகணுங்கிறது அதில் இருக்குது. அதாவது வலது பக்கமா இது, இடது பக்கமா இது, நேர போகணுமா இது. இது எதையும் கடைப்பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மேலே போயிடலாம். அதுவும் உண்டு. நம்ம கடைப்பிடிக்கலைன்னா இப்படி ஆகும். அழகாக கேள்வி கேட்டார் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேள்வி கேட்குறாங்க. சொர்க்கத்திலிருந்து அப்படிங்கிறாரு. சொர்க்கத்திலிருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. இந்தியா என்ற தேசத்தினுடைய பாதமாக இருப்பது கன்னியாகுமரியும், இந்த பக்கம் ராமேஸ்வரமும்.
அந்த ராமேஸ்வரத்தினுடைய அது பாதம், அந்த பாதம் இந்திய தாய்க்கு சொர்க்கம், அங்குதான் என் தாயும் இருக்கிறார், அவருடைய பாதம் எனக்கு சொர்க்கம். இப்படி தாங்க பேச பழகணும். இப்போ நான் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 4 புஸ்தகம் வச்சுருக்கேன், 4ல் 1 தருவேன். பரமார்த்த குருகதைகள், சரித்திரம் படைத்த வீர பெண்மணிகள், அகிலம் போற்றும் இந்திய தலைவர்கள், உலக புகழ்பெற்ற தலைவர்கள் வரலாறு. இப்போ எல்லார் கையிலையும் மைக்கை கொடுக்கணும் போல் இருக்க. இருங்க ஒரு நிமிஷம் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சரி, அவர் சீகன் பால்கே, சீகன் பால்கே ஒரே இதாக சொல்லக்கூடாது. சரி, சீகன் பால்கே இந்திய இதில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை முதல்ல பதிப்பிச்சார். இந்தியாவில் தமிழ் புத்தகத்தை பதிப்பிச்சது சீகன் பால்கே. அதை பைபிளை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர் தான். இதுதான் சரியான விடை. பரவாயில்ல, நீங்கள் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. 4 பேர் எந்திரிச்சிங்கல்ல, 4 பேர் புத்தகம் வாங்கிக்கோங்க. ஐயா அதுக்குள்ளே நீங்கள் தயாராகிக்கிங்க. இப்போ சொன்ன 4 பேர் வரலாம், வந்து வாங்கிக்கோங்க. அதாவது கேட்டுக்குங்க, ஆறுமுக நாவலர் யார் தெரியுங்களா? யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். ஐயா வாங்க வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா, ரைட், எடுத்துங்க வாங்க. ஒரு கேள்விக்கு பாருங்கள், ஒரு போட்டோவை போய் மாட்டிடலாம் அவர் வீட்டில். நமக்கு தெரிஞ்சுன்னா போதும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சும்மா உட்காந்துருக்காங்க, டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்னையே கேட்கக்கூடாது, நீ போய் நாடகத்தில் நடின்னு சொல்லப்படாது. நாடகத்தில் நடிக்கிற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன், அப்போ தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்கே பாக்கி 3 பேர் போயிட்டாங்களா? என்ன எப்படி கூட்டி வரா? வாஸ்துப்படி வர்றாங்களா? நீ எப்படி வர வேண்டியதானே? எங்கே கேட்டு போட்டுருக்காங்க? இப்படி வர முடியாதா? அங்கே போய் வரணுமா? சரி, வாக்கிங் போட மாதிரி இருக்கட்டும். ஆமாம், இங்கனுக்குள்ளே கூட போட்டுக்கலாம். வாங்க வாங்க. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர் தான் ஒரு அச்சகமும் வச்சுருந்தார். எங்கேன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்தில் வச்சுருந்தார் அந்த அச்சகம். அவர் தான் சொல்லுவாரா, என்னுடைய புத்தகத்தில் ஒரு பிழையை யாராவது கண்டுபிடித்தால் கூட அவர்களுக்கு பரிசு தருவேன்னு சொன்னாராம். அப்படிப்பட்டவர். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கல்ல, பைபிளில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்லாம் வருதில்ல, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லுகிறது வருதில்ல, இதெல்லாம் ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்தது. வாங்கய்யா வாங்க வாங்க. சீகன் பாலுக்கு சொன்னது ரொம்ப நன்றி. வாங்க. எங்கே யார் போட்டோ எடுத்துக்கால? எடுக்க, சுட்டு தள்ளுங்க. வாங்க. எடுக்கிறாரு. வாங்க. கேமரா மேனையும் கூட்டு வந்துருமியா? வாங்க. வாங்கய்யா. ரொம்ப நன்றி. வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எடுத்து வச்சியா? வாங்க. இந்த ஒரு நிமிஷம் செய்யுங்க. வாங்கய்யா, இந்தாங்க எடுங்க. எடுங்க. எங்கே இருக்கிறாங்க? ஏப்பா 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்காரு. வாங்க. இந்தாங்கய்யா. வாங்கய்யா. அப்படி இவர் நான் தான் சொல்கிறேன், புதிய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாடு பண்ண முடியாது, ஏன்னா அது ஹீப்ரு மொழியில் இருக்குது. ஹீப்ரு. இது மாதிரி நாங்கள் புத்தகங்கள் தருவோம். இப்போ நான் கொண்டு வந்து விட்டு என் புத்தகமும் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நம்முடைய புத்தகத்தில் விழா நடத்துகின்ற பெருமக்கள் நாங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த கேள்விக்கு தயாராக இருங்க, அடுத்த புத்தகம் தயாராக இருங்க. பிள்ளை சொல்லி புத்தகம் வாங்கினா நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக பிள்ளையை போட்டு அடிக்காதீங்க, குத்தாது. ஒழுங்காக போய் வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இருக்கட்டும் ஐயா, இவர் சொல்லிட்டாரு, நம்முடைய வாழ்க்கை நீர்க்கு மொழி போன்றது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போ. ஏன் அப்படின்னா இன்னொரு முறை நீ மனுஷனாக பிறப்பேங்கிறதுக்கு உறுதி இல்லை. அதனால் சும்மா சிரிச்சிட்டு போகிறதுக்காக இல்லை, அதன்படி நடப்பதற்குத்தான் இது இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். இல்லை, புத்தகங்களை நாம் வாசிப்பது இன்புற்று மகளத்தான் என்று பேச நம்முடைய பேராசிரியர் சொற்சிலம்பர் சிதம்பரம் வருகிறார். வாங்க. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி.
ஒரு அருமையான பட்டிமண்டபத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, 2 அணியினுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, வசிப்பது அல்ல வாழ்க்கை, வாசிப்பதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காக ஒரு அருமையான புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அலுவலக பெருமக்களே, நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். நடுவர் அவர்களே, புத்தகங்களை வாசிக்கிறதுனால அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் வரல, இல்லை, அது எங்கள் நோக்கமும் இல்லை, கேள்வியும் அது இல்லை. புத்தகங்களை நாம் அதிகமாக வாசிப்பது இன்புறுவதற்கா அல்லது பின்பற்றுவதற்கா என்பதுதான் கேள்வி. நம்முடைய மெனக்கட்டு நாகர்கோயிலிருந்து வந்திருக்கிற செல்லக்கணி சார் ஒரு திருக்குறளை சொன்னார். பாருங்க, புத்தகங்களை வாசிப்பது இன்புறவா பின்பற்றவான்னு ஒரு பெரிய தலைப்பு இருக்கு இல்லைங்கய்யா. இந்த பெரிய தலைப்பை 7 சீருக்குள்ள சொன்னவர் வள்ளுவர் மட்டும்தான். அவர் எவ்வளவு ஒரு புத்திசாலி பாருங்க. அவர் சொன்ன திருக்குறள் தான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதான் இந்த திருக்குறள்ங்கய்யா. அவ்வளவுதான். நிற்க அதற்கு தக என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா முதல் 2 வரி இருக்குல்ல, கற்க கசடர கற்க, இந்த பாருங்க, குற்றம் இல்லாமல் படிங்கிறார்ல. குற்றம் இல்லாமல் படிக்கிறது எப்ப சாத்தியப்படும் தெரியுமா? ஒரு நூலை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கிற பொழுதுதான் குற்றம் இல்லாமல் படிக்கிறது என்பது சாத்தியப்படும். அப்ப எடுத்த உடனே ஒரு நூல் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா அந்த புத்தகத்தை தொடவே மாட்டீங்க. ஒரு புத்தகம் உங்களுக்கு படிக்கிற பொழுதெல்லாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்று சொன்னால்தான் நீங்கள் அதை கசடர கற்க முடியும், கற்றால் தான் நிற்க முடியும். ஒரு பொருள் பிடிச்சிருந்தா தானே வாங்கி வாங்கி திப்போம். யோசிச்சு பாருங்க. இன்னும் சிக்கன் பீஸ் இன்னும் 2 வைக்கியா, ஏன் கேட்குறோம்? நமக்கு பிடிச்சிருக்கு. அப்ப பிடிச்சு படிச்சாதான் நீங்க நடக்க முடியும். தின்னுங்க. அதையே அவர் அறம் செய்ய விரும்பு சொன்னாருங்களா, போய் சொன்னாங்கன்னு. இங்க பாருங்க, விரும்பினால் தான் அறம் செய்ய முடியும், இல்லாட்டி அறம் செய்ய முடியாது. அப்ப எந்த ஒரு செயலுக்குமே விருப்பம் என்பது முக்கியம். அந்த விருப்பத்தை தருவது மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும், வேற ஏதாவது இருக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க சில சமயம் பெரிய பாடம் சொல்லி தருங்கய்யா. இந்த உட்காந்துருக்கு பாருங்க ஒரு பாப்பா குழந்தை. இது மாதிரி என் நண்பருக்கு ஒரு குழந்தை உண்டு. ஒரு நாள் நண்பரை பார்க்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் வீடு எப்படின்னா சினிமாவில் காட்டுற மாதிரி ஹால்லையே மாடிக்கு போகிற மாதிரி படி வச்சு கட்டின ஒரு வீடு. நான் மாடியில் போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். மேலே செல்ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேங்கய்யா. இந்த பாப்பா இது மாதிரி குழந்தைய கூப்பிட்டு சொன்னேன், டேய் மாமா மேலே செல்ஃபோனை வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னா, போங்க மாமா காலு வலிக்கும்ட்டு ஓடிப்பிட்டான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஒரு 7-8 குழந்தைங்க வர்றாங்க. இந்த குழந்தைய விரட்டுறாங்க. இவ மாடிப்படியில ஏறி இப்படி இறங்கி ஓடியாரா. எத்தனை தடவை? 7-8 தடவை. பார்த்த நமக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள பெரிய வருத்தம். நான் ஒரு தடவை தான் ஏற சொன்னேன், அவ கால் வலிக்கும்னா. ஆனா 7-8 தடவை ஏறி அவ இறங்கிட்டா. நான் கூப்பிட்டு கேட்டேன், பாப்பா ஒரே ஒரு முறை தானே நான் ஏற சொன்னேன், கால் வலிக்குதுன்னு இல்லை, இப்ப 7-8 தடவை ஏறி இறங்கிட்டியே, இப்ப கால் வலிக்கலையான. வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை அந்த குழந்தை சொன்னா, மாமா நீங்க சொன்னது வேலை, இது விளையாட்டு. விருப்பம். இது விளையாட்டு. விளையாட்டுனாலே என்னங்கிறீங்க? விளைன்னா விருப்பம்ங்க. ஆடுகின்ற களத்தில் போய் தான் விருப்பத்தோடு விளையாடுவதுதான் விளையாட்டு. அப்ப நண்பர்களே, செயல் ஒண்ணுதான், அது வேலையாக பார்க்கிற பொழுது சுமையாகிறது, மகிழ்ச்சியான விளையாட்டாக பார்க்கிற பொழுது அது இன்னமும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்ப புத்தக வாசிப்பு என்பதும் அப்படித்தான். ஒரு புத்தக வாசிப்பு என்பது உங்களுக்கு சுமையாக மாறுமானால் நீங்கள் எந்த காலத்திலும் அதை பின்பற்றுவது என்பது சாத்தியமே இல்லை. அது எப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அப்பொழுதுதான் அதை பின்பற்ற முடியும். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு புத்தகம் உங்களை கட்டாயப்படுத்துமானால் அது சட்ட புத்தகம் ஆயிடும், அது இலக்கியமாகாது. கெமிஸ்ட்ரி புத்தகம் மாதிரி, மேத்ஸ் புத்தகம் மாதிரி.
நடுவர் இலக்கியத்தின் முதல் நோக்கமே இன்பப்படுத்துவதுதான். இப்ப நீங்க நீதி இலக்கியம் எல்லாம் சொன்னீங்கல்ல, ஆமா, நாலடியார் அதுல பாதி தான் சொன்னார், பாதி இலக்கியம். ஆமா, நேரம் இல்ல. இருக்கு, ஆசாரக்கோவை இருக்கு, திரிகடுகம் இருக்கு. ஆனால் இவர் உதாரணம் சொல்லுவதற்கு கூட திரிகடுகத்தை ஆசாரக்கோவையை பயன்படுத்தல, ஒரு திருக்குறளை எடுத்து பயன்படுத்துறார். அறம் சொல்லுவது மட்டும்தான் அந்த நூலினுடைய நோக்கமாக இருந்தால் எதுக்கு 25 அதிகாரம் காமத்துப்பால் என்று ஒன்றை திருவள்ளுவர் வைக்கிறார்? அப்ப மகிழ்ச்சி படுத்துதல் இருக்குல்ல, மனிதர்களுடைய உள்ளத்தோடு நெருங்கி நின்று எது மகிழ்ச்சி படுத்துகிறதோ அந்த இலக்கியம் தான் காலத்தை வென்று நிற்கும். அதனால பெரியவங்க சொன்னாங்க, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உணர்வெடுப்பது கவிதை. அழகு. அப்ப ஒரு இலக்கிய அப்படியே படிங்க. இந்த கவிதையை யார் எழுதுனது சொன்னா ஒரு புத்தகம் ரெடியா இருக்கு. இப்ப இவர் சொன்னது உள்ளத்து உள்ளது கவிதை, அது என்ன? இன்ப உணர்வெடுப்பது கவிதை. யோசிச்சு வைங்க, முடிய நடுவர்களே. அப்ப ஒரு இலக்கியமே எங்கே தோற்றம்? உடனே ஒரு நிமிஷம் ஐயா, உடனே கூகுள்ல போட்டு பார்க்கப்படாது. இது நான் பல பேரை கண்டுபிடிச்சுட்டேன். நான் சொன்ன உடனே கீழே குனிஞ்ச நம்ம தேடுறீங்க எல்லாரும். இங்க இருந்து எடுங்க தயவு செஞ்சு, இங்க இருந்து எடுங்க. இங்க இருந்து எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, யாரு வேணாலும் செய்யலாம். நடுவர்களே, அப்ப ஒரு இலக்கிய தோற்றமே உள்ளம் இன்ப உணர்வெடுப்பதால் தான் வருகிறது என்கிற புரிதல் நமக்கு இருந்தால்தான் புத்தக வாசிப்பினுடைய நோக்கம் நமக்கு புரிபடும். நடுவர்களே, ஒரு புத்தக வாசிப்பினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா, அது ஒரு படிப்பாளியை மட்டும் உருவாக்குவதில்லை, ஒரு படைப்பாளியையும் அதுதான் உருவாக்குகிறது. ரெண்டும் அருமையான விஷயம் இது. நீங்க படிப்பாளி வேற, படைப்பாளி வேற. படிப்பாளின்னா ரீடர், படைப்பாளின்னா ரைட்டர். எப்படி நான் தமிழ் பட்டிமன்றம் நடத்துறேன் பாருங்க, வேற வழி இல்லை. நடுவர் அவர்களே, இப்ப சொன்னோம்ல, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உணர்வெடுப்பது கவிதை என்கிற ஒரு படைப்பாளி எழுதினான் இல்லையா, அவன் இன்னொன்றை படித்து விட்டு எழுதினான். அப்படி எழுதுறது யார் தெரியுமா? பாரதி. அவன் சொல்லுகிறான், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானே எடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கன் உளறுமொழி பொறுப்பாயடா என்று கவிமணி எழுதுகிறார் என்றால், அப்ப கவிமணி என்கிற படிப்பாளி பாரதியை படைத்து மகிழ்ந்ததால் தான் ஒரு படைப்பாளியாக மாறி படைப்பை தர முடிகிறது. இன்னொரு சொன்னா, வெயில் கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு. அடுத்த வரியை நான் சொல்லல. என்ன பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. அந்த அவர் எழுதுனது அரேபிய மொழியில் எழுதப்பட்ட கவிதையை மொழிபெயர்த்தாங்க. கலசம் நிறைய மது உண்டுன்னு இருந்தது, அது என்ன பண்ணாங்க தெரியல, கலசம் நிறைய அமுது உண்டுன்னு மாத்திக்கிட்டாங்க. டிகேசி தான் மாத்தினார் அதை. இப்ப அவர் என்ன சொன்னார்? வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, வையம் தன்னில் இது வன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்று பேசினார் அவர். அப்போ ஒரு இலக்கிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி சொர்க்கத்தை கொண்டு வந்து பூமியில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றது என்பதை நாம் புரிந்து கொண்டால் தான் இலக்கிய படிப்பினுடைய நோக்கம் நமக்கு எளிமையாக புரியும். நடுவர்களே, கம்பனை புரிந்து கொள்வதற்கு கூட ரசிகமணி என்கிற ஒரு மனிதர் நமக்கு தேவைப்பட்டார். அவர் வட்டத்தொட்டி வைக்காம இருந்தா கம்பனை நம்ம புரிஞ்சிட்டு இருக்க முடியாது. முதல்ல சொன்னது கவிமணி, அவர் வேற, இவர் ரசிகமணி. பூரா மணியா சொல்றாங்கன்னு நினைக்காதே, இன்னொரு மணி இருக்காரு, அவர் சொல்லல. இன்னொரு மணி யோசிச்சு வைங்க. கடைசிய பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு மணி இருக்கு, அந்த மணியை நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். சரியா? நான் ஒரு மணியை தூக்கி தலைகிறேன். ரசிகமணி கம்பனை எவ்வளவு நேசிச்சாருங்கிறதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேங்க. அவருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு நாள் அழைப்பு வருது, ஜனாதிபதி மாளிகைக்கு வாங்கன்னு. ஜனாதிபதி மாளிகையில போய் அந்த தூளிப் மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்கள் நிறைந்திருக்கிற தோட்டங்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றார். அவர் ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப கஷ்டப்படுறவர். அவர் கூப்பிட்டு கேட்டார், இங்கே பாருப்பா, ஜனாதிபதி மாளிகையில கூட என்னை கூப்பிட்டுட்டாங்க, ஆனால் நீ உங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டேங்கிறியே அப்படின்னார். அவர் ரொம்ப ஏழை, ஓலை குடிசை. அவருக்கு என்ன வருத்தம்னா, இவரை எப்படி கூட்டி போய் அங்கே உட்கார வைக்கிறது, அவருக்கு பெரிய கஷ்டம். அவர் சொல்ல, இல்லைங்கய்யா பரவாயில்லைங்கய்யா, இன்னொரு நாள் இந்த வேலையே வேண்டாம், இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு நான் வர்றேன். நேர கிளம்பி அந்த வேலை செய்கிற ஆள் வீட்டுக்கு போயிட்டார். ஓலை குடிசை, உட்கார வைக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட நாற்காலி இல்லை, ஒரு கள்ளி பலகை இருக்குல்ல,
அந்த பலகை உன்னை எடுத்து கொடுத்து ரசிகமணியை உட்கார வைக்கிறார். உட்கார்ந்தவன ரசிகமணி இந்த வேலைக்கார கூப்பிட்டு இங்கே வாப்பா, அப்படி எதிர்த்த மாதிரி இப்படி உட்கார். என்ன பெரிய ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி மாளிகை. அங்கே ஒரு கம்பன் பாட்டு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. கம்பன் பாட்டு சொல்ல முடியாத எந்த மாளிகையா இருந்தாலும் எனக்கு சாதாரண உட்காரு, நான் கம்பன் பாட்டு சொல்றேன் அப்படின்னு ரசிகமணி அவருக்கு என்ன சொன்னார்? கம்பன் பாட்டு சொன்னார். சார் உன்னை ஞாபகம் வச்சுக்கங்க, எந்த அளவிற்கு அந்த படைப்பின் மீது ஒரு ஈர்ப்பும் அந்த படைப்பு தான் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்கிற சிந்தனையும் இருந்தால் ரசிகமணி அதை வெளியே எடுத்து கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்க முடியும். நீங்க வள்ளலாரை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். இங்க பாருங்க, திருவாசகம் எவ்வளவு பெரிய விஷயம். இங்க பாருங்க, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு தமிழர் அல்ல. அவருடைய சமயமும் சைவ சமயம் அல்ல, அவருடைய மொழியும் தமிழ் மொழி அல்ல. அவர் அங்கே இருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்குத்தான் இங்கே வருகிறார். ஆனால் மதம் பரப்புகிற பொழுது அவருக்கு மொழி பெரிய தடையாக இருக்கிறது. தமிழ் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் என்ன யோசிக்கிறார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு யோசிக்கிறார். அவருடைய ஆசிரியர்கிட்ட பேசுறப்போ சொன்னார், இந்த உலகத்திலேயே கற்பவர் மனதிற்குல அதை காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கச் செய்கிற ஒரு இலக்கியம் திருவாசகத்தை போல வேற ஒன்றும் இல்லை. இதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது வரைக்கும் என்னுடைய ஆயுள் காலம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கும்னார். அவர் ஆசிரியர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதான் அருமையான வார்த்தை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நல்ல செயலை செய்வதற்காக நீங்கள் ஒப்படைத்துக் கொண்டால் அந்த செயலே உங்கள் ஆயுளை நீட்டித்து தரும். என்ன அருமை பாருங்க. நல்லதை செய்யணும் நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஆயுள் கூடி போகும். இவங்க திருவாசகத்தை மொழிபெயர்க்கிற வரைக்கும் ஜி போப் உயிரோட இருந்தார். அவருடைய முன்னுரையில ஒரு விஷயம் எழுதுறார் பாருங்க. நான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மொழிகள் கிரேக்கம், லத்தீன் போன்றவை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் திருவாசகத்தில் ஒரே ஒரு வரிக்கு இணையான ஒரு ஆங்கில சொல்லை அல்லது கிரேக்க சொல்லை, லத்தீன் சொல்லை உலக மொழிகளிலெல்லாம் தேடி பார்த்தேன். என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 6 மாதங்கள் தேடியதற்கு பிறகு அதற்கு இணையான சொல்லல்ல, ஓரளவிற்கு இணையான சொல்லைத்தான் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று போப் எழுதிவிட்டு சொன்னார். எந்த வரி தெரியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று இருக்கிறது இல்லையா? அல்ல, இமைப்பொழுதும் என்கிற வரிக்கு இணையான வரி இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. அப்படிப்பட்ட தமிழினுடைய திருவாசகம் படிக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தை உருக்குகிறது என்று தமிழ் மொழி அல்ல, சைவ சமயம் அல்ல, தமிழரும் அல்லாத ஒருவரால் சொல்ல முடிகிறது, அவரை நெகிழ வைக்க முடிகிறது என்று சொன்னால் நெகிழ வைக்கிற இலக்கியம் தான் நிற்கும். அப்படி காலத்தை கடந்து நிற்கும். அதனாலதான் வள்ளலார் சுவாமிகள் பேசுகிற பொழுது ரொம்ப அழகா சொன்னார். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாமல் இனிப்பதுவே என்று பேசுகிறார். போய் பழகூட்டும் மாயத்தால் பாடினால் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் உயிரே போனதுன்னா நீங்க எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாது. மகிழ்ச்சி தான் புத்தகங்களுடைய நோக்கம். உணர்வு பயப்பட்ட மனிதர்கள் மகிழ்ந்தால்தான் அதை பின்பற்ற முடியும் என்பதாக சொல்லி இலக்கிய படைப்பினுடைய நோக்கமும் இலக்கிய படிப்பினுடைய நோக்கமும் முதலில் மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரை கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லிவிட்டாரு. அதனால நான் புஸ்தகம் தர முடியாது. ஏன்னா கவிமணின்னு அவர் விடையை சொல்லிவிட்டாரு. நான் அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த வெயிற்கேற்றி நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பழைய படம் ஒன்றில் வருது. அது என்ன படம் தெரியுமா? சினிமா படம். யோசிச்சு வைங்க. நான் அதுக்குள்ளே இந்த புஸ்தகத்தை ரெடி பண்ணிடுறேன். இப்போ ரொம்ப அருமையான விஷயத்தை அழகாக சொன்னார். எந்த பொருள் மீது விருப்பம் இருக்கிறதோ அதை மீண்டும் மீண்டும் படிப்போம். இந்த பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். இமைப்பொழுதும்னா என்ன தெரியுங்களா? தமிழில் மாத்திரைன்னு ஒரு சொல் இருக்குங்க. நம்ம வாட்டுக்கு சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை நினைக்கக்கூடாது. மாத்திரை என்னன்னா கை நொடித்தல், கண்ணிமைத்தல், அதுக்கு பேர் தான் மாத்திரை. உதாரணமா ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. இப்போ இந்த சொல்கிறோம்ல, இதுக்கு இப்படிங்கிறதையும் இப்படிங்கிறதையும் இந்த கண் இமைக்கிறதையும் நம்ம தமிழை அளவாக வச்சுருந்தான். அந்த திருவாசகம் பாருங்க,
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க சொல்கிறோம்ல, அதை மொழிபெயர்க்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப அருமையாக பேசுகிறாரு. அதுவும் ஏன் நதி நடக்குது, ஏன் நதி ஓடுது. ஒருத்தர் கேட்டால் சினிமாவுக்கும் நாடகத்துக்கு என்ன வித்தியாசம், நாடகம் நடக்கும் சினிமா ஓடும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னான். ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். இந்த குழந்தைகளை சொன்னாங்கல்ல, குழந்தைகள் எவ்வளோ அறிவாளி தெரியுமா. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகத்தோடு வருதுங்க, பெரிய புத்தக சுமையோடு வருது. அவங்க தாத்தா வந்து, பாப்பா கொண்டப்பா பேக்கை நான் வாங்கிக்கிறேன்னு. இல்லை தாத்தா, உங்களுக்கு வயசாகிடுச்சு, நானே பேக்கை வச்சுக்கிறேன், என்னையே வேணால் நீங்கள் தூக்கிக்கோங்க அப்படின்ச்சு. இப்போ எப்படி பாருங்க, ஒட்டக்கூத்த கேட்டுக்கு ஒட்டக்கூத்த பாட்டுக்கு ரெட்ட தாப்பா மாதிரி இந்த பிள்ளையும் தூக்கி இந்த இதையும் தூக்குனா என்ன அர்த்தம். ரொம்ப அருமையாக சொன்னார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை சொல்லி, இது பெரிய தலைப்புங்க, எங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிப்பாட்டி விட்டாங்க, வேறு வழி கிடையாது எங்களுக்கு. இப்போ ஆண்கள் பேசி முடிச்சிட்டாங்க, பெண்கள் பேச வர்றாங்க. நாம் இலக்கியங்களை படிப்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேசுவதற்காக புதுகை உமா அவர்கள் வருகிறார்கள். புதுகையிலிருந்து நாகை வந்திருக்கிறார். வாங்க. உலக மொழிகளுள் உயர்ந்து விளங்கும் கலங்கரை விளக்கம் கருத்து புதையல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அன்னை தமிழுக்கே. தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நாகை மாவட்டத்தின் அத்தனை அதிகாரிகள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பூவென்ற உள்ளமாங்கே பொன்னென்ற எண்ணம் தேவர்க்கும் அரிதான திறமெல்லாம் படைத்த நா வெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பேச்சாளர் பெருமக்களையும் இனிது வணங்கி மகிழ்ந்து, நடுவர் அவர்களே, மிக அற்புதமான ஒரு தலைப்பு, இலக்கியங்கள் இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. எண்ணணி வாதங்களை முன்வைப்பதற்கு முன்னதாக எதிரணியிலிருந்து வந்து சொன்னாரு, இலக்கியம் படிக்கிறது தான் இன்பத்தின் முதல் படியே அதுதான் சொன்னாரு. ஒரு கோவிலுக்கு போறோம், இறைவனை தரிசிக்க போறோம், முதல் படியிலே நின்னுட்டா இறைவனை பாத்திர முடியுமா? ஒரு ஏரோப்ளைன்ல ஏறி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், அந்த முதல் படியிலே நின்னுட்டா நம்ம பயணம் சிறக்குமா, நம்மால பறக்க முடியுமா? நல்லா கேளுங்க. அதனாலதான் பாவேந்தர் சொன்னாரு, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மாலைப்படி, இரவு படி, அப்படியே பொருள் படும்படி, அகம்படி, புறம்படி, கற்கத்தான் வேண்டும் இப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படின்னு படிப்படியா உங்களை நகர்த்துக்கிட்டு போனாங்களே, அந்த இலக்கியங்கள் பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான் நடுவர் அவர்களே. கொஞ்சம் 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 பின்னாடி வாங்க. பிக்காசோவின் ஒரு அற்புதமான ஓவியம் போல, பீத்தோவனுடைய ஒரு அற்புதமான சிம்பனி இசையை போல, கியூபாவினுடைய புரட்சிகரமான ஒரு வரியை போல, கம்பனுடைய ஒரு செய்யுள், வள்ளுவனுடைய ஒரு குரல், பாரதியினுடைய ஒரு கவிதை, கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்றால், அதுதான் இலக்கியம் நமக்கு பின்பற்றி வாழும் வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். ஒரு வெற்றியை எதுங்க தீர்மானிக்கும்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வாளின் கூர்மை தீர்மானிக்குமா? அல்ல அல்ல, நூலின் கூர்மைதான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். இப்படிதான் கூர்மை இல்லை, நூலின் கூர்மை. இப்படிதான் வாழணும்னு கம்பனுடைய அற்புதமான இனிமை சுவைய நிறைய பாடல்கள்ல சொன்னாரு. அதே கம்பன் தான் சொன்னாரு, ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். ஒருவனுக்கு ஒரு தீனு வாழுற வழிமுறையை கற்றுக் கொடுத்த கம்பன் கொடுத்த அந்த ராமாயணத்தின் சுவை வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தது என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் போய் கேட்டானாம், ஐயா எனக்கு மேத்ஸ் டீச்சர் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்க, இப்படி எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆனா தமிழ் ஆசிரியர் உங்களை தான் எல்லாருக்கும் பிடிக்குது, உங்களை தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாங்க, நீங்க என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியான்னு ஒரு மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொன்னாராம், அப்படியே சொல்லலாம் அப்படின்ட்டு. நீ உங்களை புத்திசாலியா ஆக்கினது எது அப்படின்னு அந்த மாணவர் மறுபடியும் ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நான் கற்ற கல்வியும் நான் பெற்ற இலக்கியமும் தான் என்னை இப்படி ஆளாக்கியதுன்னு அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னாராம். மாணவன் மறுபடியும் ஒரு கேள்வி, உங்களுக்கும் எங்களுக்கும் அப்படி என்னங்கய்யா வித்தியாசம்? எங்களுக்கும் புத்தி இருக்கு, உங்களுக்கும் புத்தி இருக்கு. நான் ஒரு மனிதனை, ஒரு பொருளை மிகச் சரியாக புரிந்து கொள்ளும் பக்குவப்பட்டிருக்கிறேன்னு ஆசிரியர் சொன்னாராம். எனக்கும் அந்த பக்குவம் இருக்குன்னு மாணவன் விவாதிக்க அதுக்கு ஆசிரியர் சொன்னாராம்,
என்னுடைய பக்குவம் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு கூட்டு புழுவில் இருக்கும் வண்ணத்து பூச்சியை என்னால் பார்க்க முடியும், ஒரு முட்டையில் இருக்கும் பருந்தினை என்னால் பார்க்க முடியும், ஒரு விதையில் இருக்கும் விருட்சத்தை என்னால் பார்க்க முடியும், சுயநலமான ஒரு மனிதனுக்குள் இருக்கும் மகானை என்னால் பார்க்க முடியும்னு சொன்னாருன்னா, அதுதான் இலக்கியத்துல இன்பம் இன்பம் இன்பம்னு உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்த படிநிலை வாழ்க்கையில கிடைக்காதுங்க. தேன் பூச்சி தேனியை சேகரிக்கும், வயிறு ரொம்பற வரைக்கும் இனிமையில மயங்குற வரைக்கும் தேனை குடிச்சுக்கும். சரி, அதுதான் மயங்குற அளவுக்கு தேனை குடிச்சிடுதே, போதும்னு விடுதா? தேனி மீண்டும் 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 தேனியை சேகரிக்கும், தேனை சேகரிக்கும். ஏன் தெரியுமா? எதிர்காலத்திற்கான சேமிப்பிற்காக தேனி அந்த மயக்கத்திலேயே நின்று விடாமல் அடுத்து அடுத்து அடுத்துன்னு தேனை தேடி போயிட்டு இருக்குமா. இலக்கியத்தை நுகரும் வாசகனும் கூட தேனியை போலத்தான். குறைஞ்சபட்சம் இந்த குழந்தைகளுக்கான திருக்குறள், நல்ல நல்ல திருக்குறளை இந்த அரங்கம் பல பதிவு செய்தது. அந்த வகையில இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட நான் இப்ப உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல போறேன் அப்படின்னுலாம் நாங்க பின்பற்றி வாழும் கருத்துக்களை கூறலங்க. ஒரு நீங்க சொன்ன மாதிரி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டின்னு சொல்ற மாதிரி ஒரு 3 குறளுங்க. இந்த உலகத்தை விட பெருசு என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கேட்கும். மலையை விட பெருசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஆர்வம் வரும். கடலை விட பெருசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை தன் செவிகளை கொடுக்கும். அப்படி சொல்லி கொடுக்க வேண்டும். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதின்னு உலகத்தை விட பெருசு நேரம் அறிஞ்சு செய்யற உதவின்னு சொல்லி கொடுங்க. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. எதிர்பாராம உதவி செய்யறாங்களா, அந்த நன்மை கடலை விட பெருசுன்னு சொல்லி கொடுங்க. அதுதான் இலக்கியம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் தன் நிலையிலிருந்து மாறாதவனுடைய தோற்றம் மலையை விட பெருசுன்னு சொல்லி கொடுத்தா 5 வயசு குழந்தைங்க கூட ஒரு இலக்கியத்தை உட்கார்ந்து கேட்கும். நடுவர் அவர்களே, அந்த நம்ம இலக்கியத்துடைய சாராம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கும் நிறைய நம்மளுடைய சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்துல முகப்புல கூட பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் எழுதியிருப்பாங்க. அஞ்சல் முத்திரை அதற்காக வெளியிட்டாங்க. யுனெஸ்கோ பல மாநாடுகள்ல அதுதான் கருப்பொருளாக பேசப்பட்டது. இப்படி தமிழ் இலக்கியம் ஒன்று உலக அரங்கில் இன்றும் பிரதிபலிக்கப்படுகிறது என்றால் அதன் இனிமை சுவையை தாண்டி அது நமக்கு கொடுத்திருக்கும் அறிவு தேடல் தான் என்பதை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே, நஞ்சு கொடுக்கும் கடைசி நிமிடம் வரை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தர். தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தவன் தான் மாவீரன் பகத்சிங். அறுவை சிகிச்சைக்கு அரை மணி நேரம் முன்பு வரை வாசித்துக் கொண்டிருந்தார் அறிஞர் அண்ணா. படுக்கும் இடம் கூட படிப்பகத்துக்கு அருகிலேயே அமைத்துக் கொண்டார் அண்ணல் அம்பேத்கர். ஒவ்வொரு பயணங்களின் போதும் ஒரு புத்தகங்களை துணை கொண்டு எடுத்து சென்றார் ஜவஹர்லால் நேரு. இப்படி படிப்பு மட்டும்தான், வாசிப்பு மட்டும்தான். வாசிப்பு சிலப்பதிகாரம் சொன்ன அந்த 3 அறங்கள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு இன்னைக்கும் நம்ம மனசுல பசுமரத்தாணி போல ஒட்டி கொண்டிருக்கின்றது என்றால் இலக்கியம் மனிதனுக்கு பின்பற்றி வாழ்வதற்கான வழிமுறைகளில் சொல்வதற்காகவே என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதம். நல்ல அற்புதமான அந்த திரைப்பட பாடலை சொன்னாங்க. அதில் உற்சாகத்தை தருகிற வார்த்தைகளை எழுதினவர் பா விஜய், நமக்கு தெரியும். அதுக்கு தான் அவருக்கு தேசிய விருது கூட கிடைச்சது. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், யாராவது சொன்னீங்களா? கல்வனின் காதலி பார்த்துட்டீங்களாக்கும்? இதில் சொல்லவே முடியாது, எனக்கு தெரியும். எங்க யார் நடித்த படம் சொல்லுங்க பார்ப்போம். இவர் பார்த்துட்டார் அதுக்குள்ள. சரி வாங்க, 2 பேர் வாங்கிக்கலாம். இந்த இருங்க ஐயா, நீங்கள் ஓடி சுற்றி ஒருக்கில் லேட் ஆகிடுங்க, அடுத்ததுக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. உட்காருங்க, போகிறப்ப நான் கொடுக்குறேன், 2 பேர் உட்காந்துங்க. கல்கியினுடைய கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கி எழுதிய கதை கல்வனின் காதலி. பானுமதியும் சிவாஜி அவர்களும் நடித்தது. பின்னாடி வந்த கல்வனின் காதலி நடிச்சிடாதீங்க, அது எஸ்ஏ ஜூரியா நடித்த படம், அது இல்லை. அந்த கல்வனின் காதலி தான் அது கண்டசாலாவும் பானுமதியும் பாட்டுப்பாங்க. வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வெய்சும் ஜன்னல் காற்றுண்டுன்னு சொல்லி அந்த பாட்டு தான் ஐயா சொன்னார். ரொம்ப அருமையாக நம்முடைய புதுகை உமா அவர்கள் சொன்னாங்க. எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் படிக்க வேண்டும். வாளின் கூர்மை பெரிதில்லை, நூலின் கூர்மை தான் பெரிதுன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை போதுங்க. பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் 3 திருக்குறள் யாருக்கான்னு தெரில. அவங்க கேட்டாங்க,
எது? மலை பெருசா, அதை காட்டிலும் பெருசு இருக்கு. கடல் பெருசா, அதை காட்டிலும் பெருசு இருக்கு. இந்த உலகமே பெருசா, அதை காட்டிலும் பெருசு இருக்கு. இந்த 3 திருக்குறள் யாரு? திருவள்ளுவர் எழுதுறாருங்க. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆழம் பெரிது. அப்புறம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. இன்னொன்று இன்னொரு குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. கடலில் பெரிது, மலையை பெரிது, உலகை காட்டிலும் பெரியது. 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்தா தான் நம்ம கடையில் போய் வாங்குவோமே தவிர இல்லாட்டி அந்த பக்கமே போகமாட்டோம். இதோ இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகளத்தான் என்று பேச ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் வருகிறார்கள். அடுத்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக முடிச்சிடுறோம். இந்த அம்மா பேசி முடிச்சோன்னு நான் திருப்பி சொன்னோடனே போயிடுவோம். நீங்கள் வந்து பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம். தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம். வாசக பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். நடுவர் அவர்களே, விழாக்கள் பண்டிகைகள் அப்படின்னாலே இன்பம்தான். நம்பிக்கையோடு உணர்வுகளுக்கு விழாக்கள் எடுத்துக்கொண்டிருந்த நாம் புத்தக திருவிழா அப்படின்ன பெயர்ல அறிவுக்கு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நடுவர் அவர்களே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பது எதுன்னா இலக்கியங்கள் தான். குழந்தைகளை எடுத்துக்கிடுங்க, சிறார் இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதுல கேள்வி பதில் மாதிரி ஒரு பாட்டு வரும் பாருங்க. இது குழந்தைகளுக்கான நேரம். ஒரு குழந்தை சொல்லும், டிக் டிக் யாரது? நான் தான். நான் தானா? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மாம்பச்சை. அப்படி என்னம்மா? என்ன டீச்சர்? என்ன கணக்கு? என்ன வீடு? என்ன மாடி? என்ன மொட்டை? என்ன பழனி? என்ன வடை? என்ன ஆமை? என்ன குளம்? என்ன திரி? என்ன விளக்கு? என்ன குத்து? அம்மா அப்பா எப்பா இந்த போறப்ப 4 பேர் வந்து புதுசா வாங்கிட்டு போயிருங்கப்பா. அப்போ அருமையா சொன்னீங்க. கும்மாங்குத்துன்னு குத்துற குழந்தையும் சிரிக்கும், குத்து வாங்குற குழந்தையும் சிரிக்க நடுவர் அவர்களே. இது சிறியவர்களுக்கான மகிழ்ச்சி. இனி பெரியவர்களுக்கு வாங்க. ராமாயணத்துல ராமனினுடைய கால் அடி பொடி ஒரு கல்லுல பட்டதும் கல்லு ஒரு பெண்ணா மாறுது. பார்த்த விஸ்வாமுத்திரர் சொல்றாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடலினால ஈர்க்கப்பட்ட கவியரசு கண்ணதாசன் அந்த மகிழ்ச்சியிலே தன்னுடைய பாடலுக்கு மெருகு கூட்டுறாரு பாருங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அந்த அம்மா கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். சரி, இனி சங்க இலக்கியத்துக்கு வாங்க. அந்த சங்க இலக்கிய தலைவி, அதாவது அன்பால் இணைந்த 2 நெஞ்சங்கள் இன்பமோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. கட்டி தயிரை காந்தள் மலர் போன்ற மென்மையான விரலை வச்சு பிசைறா தலைவி. என்ன மோர் குழம்பு வைக்க போறா. குவளை மலர் போன்று அவ கண்ணுல அந்த புகை வந்து குப்புன்னு அடிக்குது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ சமைக்கிறான்னா, அவ அப்படி சமைத்த உணவை அன்போடு பரிமாறுகிற பொழுது ஆர்வத்தோடு உண்ணக்கூடிய கணவன் மிக இனிது, ரொம்ப டேஸ்ட், வேற லெவல், இப்படி சொல்லக்கூடிய அந்த இன்னொரு வார்த்தை செம அப்படி சொல்லணும். சொன்னா தான் அப்பதான் நம்புறாங்க. இந்த வார்த்தைக்கு ஆசைப்பட்டு அத்தனை கஷ்டப்படுறாளாம்.
பாட்டு இதுதான். முளிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாதுடி குவளை உண்கண் குய்ப்புகை கமல தான் துழந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனேன்னாரு. இதே பாட்டினால ஈர்க்கப்பட்ட கவியரசு பாலும் பழமும் அப்படின்னு படத்துல இந்த சம்பவத்தை கொண்டு வந்து கேட்கிற அத்தனை பேரையும் மகிழ்ச்சி படுத்துறாரு பாருங்க. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும், பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும், பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். இனி தற்கால கவிதைகளுக்கு வாங்க நடுவர் அவர்களே. ஆமா, ஏன்னா நீங்க இருக்கீங்க, ஒருத்தருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த படம் வந்து 60 வருஷம் ஆச்சு, என்ன பண்ண முடியும்? இப்போ தற்கால கவிதைகள்ல புது கவிதை உண்டு. அழகா என்னுடைய அணித்தலைவர் சொன்னாரு, கவிமணியினுடைய பாடல் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதைன்னு. இந்த புது கவிதைகளை பார்த்த உடனே புது கவிதை வாசகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இத வாசிக்கிறதுக்கு யாப்பு கொஞ்சம் தடையா இருக்கே அப்படிங்கிறாங்க. இலக்கணம் யாப்புனா பயப்படாதீங்க, இலக்கணம். அந்த தடையையே ஒரு கவிஞர் கவிதையாக்கிடுறாரு. எதுகையும் மோனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், வெண்பாவும் கிண்பாவும் விருத்தமும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சுட்டாங்க. நம்முடைய கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க, யாப்பு என்ற கரையையே உடைத்து கொண்டு உணர்ச்சி வெள்ளமானது கற்பனை வடிவிலே கவிதை சொற்களாக பாய்ந்திடுகின்ற பொழுது இலக்கண கட்டுப்பாடு என்னும் கடிவாளத்தை என்னால் பயன்படுத்த முடியவில்லை, அது என் பலவீனம்தான். அப்படி சொன்னாலும் அவருடைய கவிதைகள்ல ஒரு சொல் ஓட்டமும் இருக்கும், சொல் விளையாட்டும் இருக்கும். சொல் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆறு இத்தரை மீது பத்தரை மாத்து முத்திரை பொன்னாய் சித்திரை நெல்லை சிரிக்க செய்தது, பச்சை பட்டு விரிக்க செய்தது, வறுமை பேயை எரிக்க செய்தது. கலைஞர் எழுந்த சொல் விளையாட்டுக்கு வாங்க நடுவர் அவர்களே. சேலத்தில் நடந்த ஒரு கவியரங்கத்தில் பேசுறாரு கலைஞர். ஒட்டுமா பழமுறவு என்று கேட்பீர்கள், ஒட்டுமாம் பழ உறவு, ஒட்டு மாம்பழ உறவு சேலத்தில் இயற்கை. அதுக்கு அடுத்து எனக்கு இருக்கும் எத்தனையோ வேலை கிடை, இதுதான் கவிதை என கிறுக்கும் என அழைத்து என்பால் தனக்கிருக்கும் பேரன்பை வெளிப்படுத்த பெரும் தவக்கிருக்கர் அடிகளார் அழைத்திட்டார். தமிழ் துறவி என்கின்றார் உம்மை நான் ஏற்பதில்லை, எதை துறந்திடினும் தமிழை துறந்திடேன் என சொல்லும் நீவர் தமிழ் துறவி அல்லவே அல்ல என்று அடிகளாரை நோக்கி கூறுகிறார். இப்போ இது எந்திர யுகம் நடுவர் அவர்களே. ஒரு இடத்துல உட்கார்ந்து கவிதைகளையோ காவியங்களையோ படித்து சுவைப்பதற்கு நேரம் கிடையாது. அதனால ஷார்ட்டா ஸ்வீட்டா கொடுக்கறாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி கவிதை. காதலன் சொல்றான், நீ பூ வா தா, அந்த பொண்ணு வெக்கத்தோடு சொல்றா சீ போ. அது பண்பாடு நடுவர் அவர்களே. இந்த பண்பாட்டு பழைய கால ஒரு குத்துப்பாட்டு தான் சொல்லலாமா நடுவர் அவர்களே? குத்துப்பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் சொல்லமான என்ன அர்த்தம்? நான் வேணான்னு சொல்லி இவங்கள என்னைய வையவா? அதுல ஒரு பண்பாட பொதிஞ்சு வச்சாங்க நடுவர் அவர்களே. ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உற்றவங்க மற்றவங்க மத்தியிலே ஒன்னாகி ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா, இத உணராம ஆம்பளை இங்க துடிக்கலாமா, மாமா 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 ஆமா ஆமா ஆமா. இறுதியா சொல்றேன் நடுவர் அவர்களே, சில பேர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது புத்தகத்தையோ இதழ்களையோ படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் சரியான புத்தக புழு அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நிபுணர்கள் குழு ஒரு ஆய்வை நடத்தி இருக்காங்க.
அந்த ஆய்வை 3 பிரிவா நடத்தியிருக்காங்க. முதல் பிரிவினர் தன்னுடைய வாழ்க்கையில புத்தகத்தையே தொடாதவங்க. 2வது பிரிவினர் வாரத்துக்கு 3 மணி நேரம் வாசிக்கிறவங்க. 3வது பிரிவினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக படிக்கக்கூடியவங்க. 12 வருடங்கள் இந்த ஆய்வை நிகழ்த்தி இருக்காங்க. ஆய்வினுடைய முடிவு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? வாரத்தில் 3 மணி நேரத்திற்கு அதிகமாக படிப்பவர்கள் மற்றவர்களை விட 23% கூடிய ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற முடிவை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். அதனாலதான் அன்புள்ளம் கொண்டவர்கள் நாங்க நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காக புத்தகங்களை இங்கே பரிசாக வழங்கினார்கள். பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் குழந்தை நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் அந்த குழந்தைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பாட்டை சேர்ந்து பாடின பிள்ளைங்க போயிடாங்க. நான் அந்த தீர்ப்பு சொல்லிட்டு புத்தகம் தர்றேன், கையில் இருக்கீங்களா? ஏன்னா சுற்றி ஒடியாருக்குள்ள அரை மணி நேரம் ஆகி போகும். அதுக்கு தான் மிக அருமையாக நம்முடைய ஸ்ரீமதி அவர்கள் பேராசிரியை சிறார் இலக்கியத்தில் ஆரம்பித்து சினிமா பாட்டு வரைக்கும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டாங்க. நடுவில் சங்க இலக்கியம் போகிறாங்க, அதே போல் பாட்டு இலக்கியம் கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையும் சொல்லி நம்ம நெகிழ வச்சாங்க. எதுக்காகன்னா நல்ல பாட்டை கேட்குறப்ப நமக்கு ஆர்வமாக இருக்குது, இது என்ன படம், என்ன செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி 4 பேருக்கும் ஒரு வாழ்த்து கைதட்டி கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக இப்போ தீர்ப்பு சொல்லிடலாம். நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேசுகிறப்ப முன்னாடி ஒரு கிளவி உட்காந்து இப்படி வெத்தலை பாக்கு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது நான் கேட்கலையோ நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது திடீர்னு என்ன கேட்டுச்சு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கேவே மணி அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு. இது நல்ல கேள்வி தான். நான் சொன்னேன், எனக்கு நானே மணி அடிப்பேன், மனசுக்குள்ளே மணி அடிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த கவலை இருக்கு எவ்வளோ நேரம் பேசுவார்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். புத்தகங்களை நாம் வாசிப்பது எதற்காக? இன்புற்று மகளவா, பின்பற்றி வாழவா. இப்போ முடிக்கிறப்ப இவங்க எப்படி முடித்தாங்க? படிக்கிறதே மகிழ்ச்சிக்காக தான். அதுக்கு அவங்க சொன்ன சின்ன சின்ன பாட்டு தொடங்கி பெரிய பாட்டு வரைக்கும் பார்த்தோம். உண்மைதாங்க. நீங்கள் நூலகத்துக்குள்ளே நுழையிற போது நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? சென்னையில் டி நகருக்குள்ளே போகிறோம்ல, அங்கே ஒரு வசதி என்ன தெரியுங்களா? தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரோட்டில் நடந்து போக வேணாம், போய் நின்னா போதும், தள்ளிகிட்டே போயிடுவாங்க, அப்படியே கொண்டு போய் வேறு பக்கம் திருப்பி விட்டு போயிடுவான், அவ்வளோதான். அப்போ ஒரு பொருளை வாங்க போகிறப்ப நம்ம மனசில் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப வகுப்பில் புத்தகம் கொடுத்த உடனே வாங்கி அதை அப்படியே மோந்து பார்ப்பேன் தெரியுமா? ஒரு புத்தக வாசம் என்ன வேணும், புத்தக வாசம்ங்கிறது அப்படியான ஒரு அருமையான இது இருக்கும். அது மட்டும் இல்லை, சில பேர் சயின்ஸ் புத்தகத்தை வாங்கி சும்மா இருக்க மாட்டாங்க. கண்ணாடி போடாதவர்களுக்கு கண்ணாடி போட்டு விடுவாங்க, அதே மாதிரி மீசை இல்லாதவர்களுக்கு மீசை வச்சு விடுவாங்க. என் கூட ஒருத்தர் என்ன பண்ணா, அவன் புத்தகத்தை வாங்கி பார்த்தேன். அதில் பூரா பார்த்தீங்கன்னா மீசை இல்லாதவர்களுக்கு மீசை, தாடி இல்லாதவர்களுக்கு தாடி, தொப்பி இல்லாதவர்களுக்கு தொப்பி, எல்லாம் போட்டு விட்டான். ஒருத்தரை பார்த்தா கடைசி பக்கத்தில் அவர் ஏற்கனவே தொப்பி போட்டிருக்காரு, அவர் தாடி வச்சுருக்காரு, மீசை வச்சுருக்காரு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அவர் கண்ணாடி போட்டு விட்டா. வேறு ஏதாவது செய்யணும்ல. அதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி நம்மளை அப்படியே உழுக்கடுங்க. ஜெயகாந்தன் சொல்லுவார், என் எழுத்து வாசிப்பவனை ஏதாவது செய்ய வேண்டும். கோவர வைக்கணும், எரிச்சல் மூட்டணும், கவலைப்பட வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். எதுவும் செய்யாமல் இருந்தால் எப்படி? அப்போ ஒரு புத்தகம் என்பது நம்ம என்ன செய்யுது அப்படின்னா மகிழ்ச்சியில் உலாவர வைக்குது. இப்போ என்னங்க நகைச்சுவையாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நகைச்சுவையாக பேசுவது எப்படி? இதுக்காக நான் பயிற்சி எடுக்க போனேன் இல்லைங்க. நான் சிறுபிள்ளையில் படித்த புத்தகங்கள் தான் என்னை பேச வைக்கின்றன. உதாரணமாக கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன், தேவன் அவர்களுடைய அத்தனை கதைகளும், பிறகு எழுத்தாளர் சுஜாதா எனக்கு இனிய நண்பர், எனக்கு அருமையாக பல்வேறு வழிகளில் வழிகாட்டினவர் சுஜாதா அவர்கள் தான். ஒரு தடவை சிவாஜி படம் வந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன்,
சும்மா அதிருது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி நானும் அவரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவோம். அப்போ நான் கேட்டேன், இந்த அதிருது இல்லைங்கிற வார்த்தை ஆண்டாள் பாட்டில் தானே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். எதில்? ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல். சுஜாதா சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்க, நம்ம பாட்டன் சொத்து நமக்கு தானே அப்படின்னாருங்க. எவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அவரை அது பாதிக்குது. அது நமக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே அதிருது இல்லைன்னு நம்ம உடனே ஆஹா அப்படிங்கிறோம். எழுதினவர் ஒருத்தர் அதை எழுதுகிற போது அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. ஏது அந்த ஆண்டாளுடைய பாசுரம் படித்தோடனே அப்படி ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இப்போ இதுதான் மகிழ்ச்சிக்கான காரணம். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே வருவாங்க, துப்பறிங்கிறத படிக்கிறப்ப அந்த கடைசியில் அவன் யார், அது அந்த கொலையை செஞ்சவன் யார் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அந்த நேரம் பார்த்து புத்தகத்தை யாராவது பிடின்னு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உயிரே போன மாதிரி இருக்கும், விரட்டிட்டு போய் அடிக்கலாம் போல இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஒரு படம் வந்துச்சு, அதில் கதாநாயகன் யாருங்கிறீங்க, அவர் தான் ரகசிய போலீஸ். அவர் ரகசிய போலீஸ், அவர் சிஐடிங்கிறது யாருக்குமே தெரியாது படத்தில். ஆனால் படம் பேர் என்ன தெரியுமா? சிஐடி சங்கர். படத்தில் ஆல்போஸ்ட்லேயே போட்டாங்க. ஆனாலும் நம்ம போய் படம் பார்த்தோம், ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப படித்த அந்த நல்ல நகைச்சுவை கதைகள் அது நமக்கு ஒரு உரையாடலை தர்றதுக்கு பெரிய காரணமாக இருந்ததுங்க. அதோடு மட்டும் இல்லை, மேடையில் பேசுகிறப்ப ஒரு ஜோக்கை சொல்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன டைமிங் வேணும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, நானும் என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களை அடிக்கடி பேசுகிறப்ப நாகேஷ் அவர்களை பற்றி பேசுவோம். ஜோக் சொல்கிறப்ப அதிக நேரம் எடுக்க மாட்டார். சில பேருக்கு ஜோக் சொல்கிறப்பன்னு 1/4 மணி நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாகேஷை தான் படிக்கணும் பார் கமல். ஊட்டி வரை வருவன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரில, பார்க்காட்டாலும் பார்த்துருக்கேன், ஓடிடியில் பார்க்கலாம். அதில் நாகேஷ் டாக்டராக இருப்பார். ஒருத்தர் வருவார் நாகேஷை பார்க்க, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிம்பார். இருக்க முடியாதே அப்படிம்பார் நாகேஷ். அவ்வளோதாங்க ஜோக்கு. இருக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் செத்து போயிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? திரும்பி ஏன்ட்ட வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது விளக்கம் சொல்லவே கூடாதுங்க. அப்புறம் நகைச்சுவை எப்படி உருவாகும்? திருவிளையாடல் படம் பாருங்க. திருவிளையாடலில் ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் தூய தமிழில் பேசிட்டு வருவார், இந்த பக்கம் நாகேஷ் வழக்கு சொற்களை பேசுவார். அதான் சிறப்பாக இருக்கும். புலவரே நடந்ததை கூறும், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேசுகிறப்ப இலக்கணமாக பேசு, பாட்டு எழுதுறப்ப தப்பு விட்டுரு. அதே மாதிரி உமது பாடலில் பிழை இருக்கிறது, நக்கீரர் சொல்வார், உமது பாடலில் பிழை இருக்கிறது. ஒன்றே இவர் இருந்தாலும் என்ன, எவ்வளோ பிழை இருக்கிறதோ அவ்வளோ கழித்து கொண்டு பாக்கியை தரங்கள். அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த பாட்டை வாசிக்கிறப்ப கொங்குநேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பியும் பாருங்க. உடனே அரசர் முத்துராமே அருமை அப்படிம்பாரு. மண்ணா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை வாசிக்கணும். ஐயோ எங்கே விட்டேன்னு தெரியலையே அப்படிம்பாரு. இதை நான் கேட்டேங்க நண்பர் கமலஹாசன்கிட்ட, இதெல்லாம் டயலாக்ல இருக்குமாங்கன்னு கேட்டேன். டயலாக்ல இருக்காது, ஆன் த ஸ்பாட் போட்டுக்கிறது. அப்படியே டக்கு 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 டக்கு. இது என்ன தெரியுங்களா, இயல்பாகவே இந்த நகைச்சுவை உணர்வு இருந்தால் தாங்க நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை ரசிக்க தெரியும். சில சிரிப்பை கூட இப்போ நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னா தான் சில பேர் சிரிக்கிறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், கேட்டேன் அப்புறம் அப்படின்னாரு. யோ நான் என்ன அலாவுதீன் அற்புத விளக்க கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியா? அப்படியே முதல்ல சொல்ல வேண்டியதானே. இப்போ பாருங்க, ஜோக்குக்காக இல்லைங்க, நமக்கு அது எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தருகிறது என்றால், நம்முடைய மனம் இறுக்கமான மனத்தை அப்படியே நெகிழ வைக்குது, அப்படியே காற்றுல பறக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பாட்டு நமக்கு சில விஷயங்கள் கற்றுத்தருது. இப்போ இவர் சொன்னார்ல கற்க கசடரை, இவரும் சொன்னார் இவரும் சொன்னார். அந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த திருக்குறளில் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக என்ன இருக்கு? அதில் துணைக்கால் கிடையாது. துணைக்கால்னா என்னன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறது? இன்றைக்கி இருக்கிற தமிழ் பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்படி வச்சுக்கங்க, நான் இதில் துணைக்கால் இருக்குது, என் இதில் துணைக்கால் இல்லை. சரியா பச்சா? தமிழில் நிறைய துணைக்கால் இருக்க ஒரு திருக்குறள் எதுன்னு கேட்டால்
யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு நிறைய துணை எழுத்து. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு நிறைய துணை எழுத்து. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக ஒரு துணை எழுத்து கூட இல்லை. ஏன் போடுறது தெரியுமா? படித்தவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, கல்வியே துணையை நிற்கும். இதுதாங்க. ஆமாம், வல்லின எழுத்தும் அதில் பூரா வல்லெழுத்து அதிகம். வலிமையாக சொல்கிறார் ஒரு விஷயத்தை. இப்போ பாருங்க, ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் கைதட்டுறீங்கன்னா இந்த கைதட்டு எனக்கு இல்லைங்க, இது வள்ளுவனுக்கு போய் சேர வேண்டிய ஒன்று. நாங்கள்லாம் போஸ்ட்மேன் மாதிரி அப்படி கொடுப்போம், அவ்வளவுதான். இப்போ இவங்க சொன்ன மாதிரி அதை கற்று மகிழ்கிறப்ப நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. தானே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம ஒரு கதையை படிச்சுட்டு அதை அடுத்தாட்ட சொன்னால் தாங்க நம்ம நிம்மதியாக இருக்கும். அதுவும் மந்திரவாதி கதைகள் படிப்போம். அப்படியும் வாங்கி நாயாக போயிடுவாங்க, இப்படி வாங்கி குதிரையாக போயிடுவான், அப்படியே மாய குதிரையில் பறப்பாங்க, மந்திர கம்பளத்தில் திரளுவான். எல்லாம் இருக்கும். இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுதோ இல்லையாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இப்படி தேய்ச்சா எல்லாம் வரக்கூடிய மோதிரத்தை தேடிக்கிட்டே அலைஞ்சேன். மாய மோதிரம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வாழ்ந்துடலாம். அப்புறம் தான் தெரிஞ்சது மாய மோதிரங்கிறது என்னது? நம்முடைய உழைப்பு தான் மாய மோதிரம். நாம் சரியாக உழைத்தால் அந்த மோதிரம் எல்லாவற்றையும் தரும். அலாவுதீன் அற்புத விளக்கும் மாய மோதிரமும் நமக்கு சிறு பிள்ளைகளில் சொல்லித்தந்த செய்திகள் தாங்க. அப்போ நாம் 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பதைப் போல நாம் சிறு வயதிலேயே இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டால், படிக்க பழகி கொண்டால் அது என்ன செய்யும் என்றால் இன்புற்று 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 பிற்காலத்தில் 5ஆம் கிளாஸ்லேயும் திருக்குறள் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸ்லேயும் படிக்கிறோம், பிஹெச்டி பண்ணுறப்பையும் திருக்குறள் படிக்கிறோம். ஆனால் படிக்க படிக்க படிக்கத்தான் அது நமக்கு புரியுதுங்க. புரியலையா? இல்லை, நம்ம அறிவு அப்போ தான் வளரும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். கத்திரிக்காய் ஒருத்தன் ஒரு வைரம் கிடச்சிதுங்க, உழுதுகிட்டு இருந்திருக்கான். ஒரு வைரம் கிடச்சது. இந்த வைரத்தை என்னென்னு அவனுக்கு தெரியல, பாவம் உழவே. போய் ஒரு கத்திரிக்காய் கடைக்காரன்ட்ட கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தா அவனுக்கும் தெரியல. நல்லா இருக்கு, ஒரு மூடை கத்திரிக்காய் தூக்கினா, இல்லை கொடு அப்படின்னு வாங்கிட்டான். ஒரு அரிசி கடைக்காரத்தை கொண்டு கொடுத்தாரு. அடடே இது நல்லா இருக்கே. அவர் பார்த்தாரு, ஒரு மூடை அரிசி எடுத்துக்கோன்னாரு. என்னடா அது, ஒரு மூடை கத்திரிக்காய் ஒரு மூடை விற்கலை. அப்புறம் போய் ஒரு நகைக்கடைக்காரர் கொடுத்தான். அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். ஏய் இது வைரம்டா, இந்தா 5 லட்ச ரூபா அப்படின்னாரு. தரமாட்டேன்ட்டா. நேரம் வைர வியாபாரத்தை கொண்டு போய் கொடுத்தான். அவர் வாங்கி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு, எப்பா இது 1 கோடி ரூபாப்பா, இது 1 கோடி. இப்போ பாருங்க, வைரம் ஒன்று தாங்க. கத்திரிக்காய்க்காரருக்கு 1 மூடை கத்திரிக்காய், அரிசி கடைக்காரருக்கு 1 மூடை அரிசி, நகைக்கடைக்காரருக்கு ஒரு தங்கம் 5 லட்ச ரூபா ரூபா. ஆனால் வைர கடைக்காரருக்கு தான் அது 1 கோடி ரூபான்னு சொன்னால் திருக்குறள் ஒரு வைரம்ங்க. அதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் நாம் நம்மளை பட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கணும். தீட்டப்படாத வாழும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போகும் என்பதைப் போல படிப்பது என்பது மீண்டும் மீண்டும் படிப்பது, விரும்பி படிப்பது என்பது அது கற்க வைக்கத்தான். அதனால் இலக்கியங்களை நாம் படிப்பது என்பது இன்புற்று மகளத்தான். இல்லை முடிக்கல இருங்க, உட்காருங்க. திடுக்கிட்டு எந்திருக்கிறார். அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். இந்த அப்புறம் இவர் சும்மா விட்டுற மாட்டார். இன்புற்று மகளன்னா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பின்பற்றி வாழன்னு சொல்லாமல் போயிட முடியுமா? இல்லை. பின்பற்றி வாழ்றதுனா என்ன தெரியுங்களா? காந்தியடிகள் நோபல் பரிசு பெற்றாரா? யாராவது சொல்லுங்க. பெறலை. காந்தியடிகள் நோபல் பரிசு பெறலை. காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தில் நோபல் பரிசு இல்லையா? இருந்துச்சுங்க. இந்த முடிச்சிட்டம்மா, அம்மா இப்போ சீட்டெல்லாம் வேணாம் தாயி, இந்த முடிச்சிட்டேன். ஒரு நான் பார்க்காத சீட்டாம்மா, ஐயோப்பா அதை வைங்கப்பா, இந்த முடிச்சிட்டேன். ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேங்க. நானே பேசி முடிக்க போகிறேன். அந்நேரம் கொண்டு வந்து ஒரு சீட்டை கொடுத்தாங்க. நான் சொன்னேன் நானே முடிக்க போகிறேன், அது படிக்கன்னாங்க. வாங்கி படித்தா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படி போட்டுருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு, மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது, விடிய காலம் வரைக்கும் பேசிட்டே இருக்கதா, இந்த முடிச்சுட்டேன், அவ்வளோதான். பேசிகிட்டு இருக்கப்போ யாராவது வந்தாலே பக்கங்குது அப்படியே. அதுக்காகத்தான் இப்போ நாம் வேறு என்னமோ சொல்லிட்டு இருந்தோம். காந்தியடிகள் அவர் காலத்தில் நோபல் பரிசு இல்லையா? இருந்துச்சுங்க. அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கலங்க.
ஆனால் அந்த அஹிம்சையை பின்பற்றி 5 பேர் நோபல் பரிசு வாங்கிட்டாங்க தெரியுமா? அதான் ஆச்சரியம். காந்தியடிகள் நோபல் பரிசு பெறல, அதை அவருடைய வழியை பின்பற்றி 27 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார்ல மண்டேலா, நோபல் பரிசு பெற்றார். பார்க்குறோம் இல்லையா? பின்னாடி மார்ட்டின் லூதர் கிங், நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அவர் இருந்த அந்த சிறைச்சாலை, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவரை சுட்ட துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்து வந்தேன். என்ன வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டார், அதுக்கு தான் சுட்டான். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போனால் மற்றதை சுற்றி பார்க்குறமோ இல்லையாங்க, ஒரு விஷயத்துக்காக போவேன். மே தினம்னு கொண்டாடுறமே எங்கே தொடங்கியது? நம்ம நினைப்போம் அது சீனாவிலோ ரஷ்யாவிலோ, கிடையாது. அமெரிக்காவில் ரொட்டி சுடுகின்ற வைக்கோல் கொண்டு வருகின்ற வியாபாரிகள் 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் உறங்க வேண்டும், 8 மணி நேரம் களியாட்டம் வேண்டும் என்று ஒரு எண்ணத்திற்காக போராடினார்கள், சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அவங்களை கொண்டு போய் 40 கிலோமீட்டருக்கு எங்கிட்ட புதைக்கிறாங்க. நான் அந்த கல்லறைக்கு போயிருந்தேங்க. அங்கே என்ன எழுதி போடுன்னு தெரியுமா? உங்களின் பீரங்கி சத்தத்தை காட்டிலும் எங்களின் மௌனம் வலிமையானது அப்படின்னு அதில் போட்டிருக்கீங்க. உங்களின் பீரங்கியை காட்டிலும் எங்களின் மௌனம் வலிமையானது. இது போதும்ல. எதை படித்தா என்ன ஆகும்? பாடம் படித்தா மார்க் வாங்குவோம், மார்க் வாங்கினா வேலை வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம்மா. மனுஷனாகுமா? அதுதான் முக்கியம். மனிதனாக வேண்டும்னா என்ன செய்யணும்? மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுறாருன்னு சொன்னால் இதுதான் வாழ்க்கை. ஒன்றை படித்து தாங்க இன்னொன்று உருவாக்குவோம். நாம் நல்வழி நடக்கணும்னு நினச்சோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை சொன்னவர் யாரு? வள்ளல் பெருமான். எங்கிருந்து பெற்றார் தெரியுமா? திருவாசகத்தை படித்ததுனால. கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை சொன்னதுனால வந்தது. ராமாயணத்தையும் மகாபாரதத்தில் ஏன் படிக்கிறோம்? கண்ணாசன் கேட்டாங்க. ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது ராமாயணம், ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம், துரியோதனை வச்சு. அப்போ நாம் எப்படி இந்த வழியா அந்த வழியா தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு வேணும். இலக்கியங்கள் வழிகாட்டாமல் இருந்தால் என்ன இருக்குங்க? நான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் விடாமல் படிக்கிற நூல் எது தெரியுமா? என் சரித்திரம். சொன்னாங்கள்ல உவேசாவினுடைய என் சரித்திரம், அவருடைய எல்லா நூல்களையும் படிப்பேன். ஏன் தெரியுமா? எப்படி நமக்கு பழக்கம் வரும்? ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். ஒரு புலவர் இந்த அரியலூர் பகுதியில் வாழ்ந்தவர். அவர் பஞ்சம் வந்ததுனால நேரம் என்ன பண்ணுறாரு, திருமயம் பக்கத்தில் ஒரு வள்ளலை பார்க்க போகிறார். அந்த காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இவரை வள்ளலை பார்க்க போகிறார். அது என்ன ஊர்? மிதிலைப்பட்டி. மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர் பாருங்கள். மிதிலைங்கிறது யார்? ஜானகி பிறந்த ஊர். இது ஒரு ஊர் காரைக்குடி பக்கத்தில் இருக்குங்க, ராங்கியம்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதிலைப்பட்டி. இந்த புலவர் போய் நடந்து போயிட்டாங்க. இது நான் வேறு வழி இல்லை, தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு. மிதிலைப்பட்டி அந்த ஊருக்கு போனோம். இவர் என்ன பண்ணார், அந்த கிராமத்துக்கு போயிட்டார். இப்போ அந்த மிதிலைப்பட்டி 5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த காலத்தில் அந்த தெரியுமா 192 பைசா, அதாவது ஒரு அணான்னா 16 பைசா. இப்போ இவர் 192 பைசா கொண்ட பணம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னார். இவர் சொன்னார், நான் என்ன கொடுக்க போகிறேன், அந்த வள்ளல்கிட்ட வாங்கி தர்றேன். சரி, வண்டியில் ஏறிக்கங்க. எனக்கு சாப்பாடு போடணும், மாட்டுக்கு வைக்கல் கொடுக்கணும். சரி, இப்போ ஏறிட்டார். நல்ல நிலா வெளிச்சம், ஒத்த மாட்டு வண்டி. அந்த வண்டி ஓட்டின வண்டிக்காரன் இந்த புலவரை பார்த்து கேட்டால், நீங்கள் இந்த ஊர் மாதிரி இல்லையே, எந்த ஊர்? ஆமையா, நாங்கள் இந்த பகுதி இல்லை, நாங்கள் அரியலூர் பக்கம். வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு வள்ளல் எங்கள் குடும்பத்தெல்லாம் பாதுகாத்தார், எங்கள் தாத்தாவை எங்கள் அப்பாவை. அவர் இறந்து போயிட்டார். எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, அதனால் நாங்கள் ஊர் ஊராக அலைகிறோம். நான் இவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த புலவர் தூங்கிட்டாருங்க. வண்டி ராத்திரியெல்லாம் ஓடிச்சு. விடிக்காலம் போய் அந்த ஜமீன்தார் வீட்டு வாசலில் நின்றுச்சு. இவரை எழுப்பினார் அவர் வண்டிக்காரரு. அப்பா இரு, நான் போய் ஒரு பணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடுறாரு. உள்ளே போய் அவர் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் ஜமீன்தார். அதெல்லாம் அப்புறம் அந்த வண்டிக்காரருக்கு ஒரு பணம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், வைக்கோல் கொடுக்கணும். கொடுங்க.
இந்த கணக்கு பிள்ளை அதை கொண்டு கொடுங்க. போன கணக்கு பிள்ளை திரும்பி வர்றாருங்க. அவன் பணத்தை வேணாங்கிறான், வாங்க மாட்டேங்கிறான். இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, மீட்டருக்கு மேலே கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி ஓடி இருக்காரு. இங்கே பாரு, ஒரு பணம் தானே பேசுனான், எதுக்கு நீ கூட கேட்குற அப்படின்னாரு. அவன் சொன்னா, நான் கூட கேட்கலையா, நீங்கள் சொன்னீங்களே வெங்கலப்ப நாயக்கர், அந்த வம்சாவளியில் வந்த கடைசி ஆள் நான் தாயா. நாங்கள் கொடுத்த இடத்தில் ஒருபோதும் வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பசியோடு வண்டியை ஓட்டி கொண்டு போனான். அந்த வண்டியோட்டி பரம்பரை குணம் அப்படின்னு அந்த கட்டுரைக்கு தலைப்பு போடுறாருங்க.